வணக்கம் அன்பு நண்பர்களே. நான் உங்கள் அன்பு ஜோதிடன் பொன்தாமரை கண்ணன், நாமக்கல் மாவட்டத்திலிருந்து. பழனி ஆண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி வழங்கக்கூடிய தாந்திரீக திறவுகோல் அந்த தொடர்ல ஒரு அற்புதமான வகுப்பு அஷ்டமங்கல சோழி பிரசன்னம். இந்த அற்புதமான வகுப்புல ஸ்ரீ அப்பர் சுவாமிகள் அவர்களுடைய இந்த பயிற்சியில நாம் எல்லாம் இணைந்திருக்கிறோம். இந்த பயிற்சியானது நம் அனைவருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான, காண கிடைக்காத, தேடி கிடைக்காத ஒரு அரும் செல்வம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்றைய இந்த வகுப்பை அப்பர் சுவாமிகள் ஐயா ஆரம்பிக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வகுப்பு அப்படிங்கிறதுனால பழனி ஆண்டவர் அஸ்ட்ரோ அகாடமியினுடைய அலுவலகத்திற்கே வந்து இந்த வகுப்பை ஆரம்பித்து தர வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்திலே இன்று இங்கு இணைந்திருக்கிறார். இன்றைய அஷ்டமங்கல சோழி பிரசன்னமானது பொது வகுப்பாக இருக்கும். இந்த பொது வகுப்பு என்பது யூடியூப்ல எல்லாம் வரும். ஆனா பாருங்க, நீங்க முகம் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா முகம் காட்டலாம். யாருடைய முகமோ இந்த ரெக்கார்டிங்ல வராது. அந்த ஸ்லைடு ஷோ இருக்கு இல்லைங்களா, அது மட்டும்தான் வரும். அதனால இந்த வகுப்பு ஒட்டுமொத்த 90 நாள் 100 நாள் வகுப்பும் அதே அளவுல தான் போகும். அப்படிங்கிறதுனாலே நீங்கள் முகத்தை காட்டுவதற்காக பயப்பட வேண்டாம். நீங்க பேர் சொன்னா உங்க பேர் வெளியே தெரியும், பேரும் சொல்லல அப்படின்னா அதுவும் தெரியாது. சரிங்களா? அந்த அளவுல ஒரு பாதுகாப்பு இங்கே இருக்கிறது. யாரும் மாணவர்கள் மாணவிகள் யாரும் பயப்பட வேண்டாம். அப்பர் சுவாமிகள் ஐயா இன்னைக்கு நம்ம அலுவலகத்துல நம்மளுடைய டெஸ்க்டாப்ல இருந்து இந்த வகுப்புகளை நடத்துவது அடியனுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பெருமையாக கருதுகிறேன். நம்ம 14 நபர்கள் தான் வந்திருக்கோம். நம்ம வகுப்பு மாணவர்கள் மட்டும்தான் வந்திருக்கோமா அப்படின்னா எஸ், வகுப்பினுடைய மாணவர்கள்லாம் பொதுவாக வந்துட்டோம். இன்றைய இந்த அறிமுக வகுப்பு ஆனது அஷ்டமங்கல பிரசன்னத்திற்கு எதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற இந்த விஷயத்துல இருக்கும். நீங்க ஏற்கனவே ஜோதிடரா இருந்தா எந்த சிக்கலும் கிடையாதுங்க. எனக்கு ஜோதிடத்துல பரிச்சயமே இல்லை, சோழி பிரசன்னம் தான் ஸ்ட்ரெயிட்டா கத்துக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இன்றைய வகுப்புல தரப்படுகின்ற இணை ஆசிரியர்கள் அம்மா வனிதாமணி அம்மா அவர்கள் இணைய இருக்கிறார். அவர்களுடைய அந்த குறிப்புகள், அடியேன் பின்னாடி தரக்கூடிய அந்த குறிப்புகள், இதையெல்லாம் நீங்க கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஐயா ஏற்கனவே சொல்லிட்டார், கற்றுக்கொள்வதற்கு தயங்கினீர்கள் என்றால் நீங்க நிக்கிற இடத்துல இருந்து 1 இன்ச்சு நகர முடியாது. அப்ப நான் எதையும் கத்துக்க மாட்டேங்க, சும்மா காதல கேட்டுக்கிறேங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இடத்துல ஒண்ணுமே கிடையாதுங்க. எல்லாம் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறோம்? கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டதை பயிற்சி செய்ய வேண்டும். பயிற்சி செய்ததை கஸ்டமர்களுக்கு சொல்லணும். அதுக்கு பின்னாடி நம்ம மாணவர்களுக்கு அதை கற்பிக்க வேண்டும். அதுதான் லாஸ்ட் ஸ்டெப். சரிங்களா? அந்த இறுதி நிலை, அந்த நிறைவு நிலை, அதை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்று இறைவனை துதித்துக் கொண்டு வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். அப்பர் சுவாமிகள் ஐயாவிடம் இந்த வகுப்பை ஒப்படைக்கிறேன். அப்பர் சுவாமிகள் ஐயா ஏற்கனவே சொன்ன மாதிரி நமது அலுவலகத்தில் இருந்து நேரடியாக இன்று தனது அறிமுக உரையை தர இருக்கிறார். அனைவருக்கும், என்னுடைய அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வாய்ஸ் கிளியரா இருக்கா? அனைவருக்கும் வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஓகே, வெரி குட். ரொம்ப பிரைட்டா இருக்கீங்க எல்லாம். குட், ஃபைன். இன்றைய நாள் நல்ல நாள். எப்பொழுதுமே நம்ம ஒரு வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப டெடிகேஷனான ஒரு கிளாஸ் கொடுப்பேன். ஸோ எவ்ரி ஒன் குட் ஆஃப்டர்நூன் டு ஆல் அப்படின்னு சொல்லி செஷன் ஆரம்பிப்போம். நீங்கள் எல்லாம் தெய்வாக்கியனா இருக்கிறதுனால அப்போ தெய்வாக்கியனாக ஒரு வகுப்பு ஆரம்பிப்போம். எங்கள் சுவாமி சொல்வார், ஆள் கிடைச்சா பிளேடு போடணும், 3 வேளை மடத்துக்கு வந்தால் சாப்பாடு போடுவேன்னு சொல்வார். அதனால எங்கள் சுவாமியோடைய அற்புதமான வசனத்தை தொடர்ந்து இந்த வகுப்பு நீங்கள்லாம் தெய்வாக்கியன் ஆகணும், நிறைந்த செல்வத்தையும் நீடோடி வாழ்ந்து வரவர்களுடைய
வாழ்க்கையும் வன்மத்தையும் நீங்கள்லாம் வழிநடத்தி நீங்களும் நல்லா இருக்கணும், அவர்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல என்னுடைய சுவாமியை பிரார்த்தனை செய்து திரு கைலைநாதனை நீட நினைய வணங்கி யாம் வழிபடும் குருநாதரின் குருவருளாலும் அப்பர் சுவாமியுடைய பரிபூரணமான அனுகிரகத்தால் இந்த நாள் நல்ல நாள். சுவாமியுடைய ஆசையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும். உங்களுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண அனுகிரகமும் எல்லாமல்ல குலதெய்வத்துடைய அனுகிரகமும் இஷ்ட தெய்வத்துடைய அனுகிரகமும் உங்களையெல்லாம் வழிநடத்தி இருக்கக்கூடிய இன்று வரை இருக்கக்கூடிய ஆசான் குருமார்கள் அன்புக்குரிய உங்களுக்கெல்லாம் ஆசானாக இருந்து வழிநடத்தி உங்களுக்கு நல்ல ஒரு அற்புத பலனையும் பிரசன்ன வகுப்பையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்தக்கூடிய பண்டித் ஜேவிவி ஐயா அவர்களையும் இந்த நேரத்தில் நானும் வணங்கி, ஏன்னா அவருடைய ஆசனத்திலே இருந்து அரியாசனமாக இந்த வாய்ப்பை எனக்கு அளித்திருக்கார். நீங்கள்லாம் அதில் வரணும் என்று வேண்டி விரும்பி வகுப்புக்கு வரலாமா? ரொம்ப நேரம் பிளேடு போட்டாச்சு போல, தூக்கம் வந்துரும்ல, வகுப்புக்கு வந்துருவோமா? சரி, என்ன அப்படின்னா இன்று ஒரு அறிமுக வகுப்பு தான், ரொம்ப அற்புதமான வகுப்பு. எல்லாத்துக்கும் ராசி இன்னைக்கு இதை தொடர்ந்து முதல்ல ஒரு ராசி சக்கரம் வரைஞ்சுக்கோங்க. ராசி சக்கரம் முதல்ல வரைஞ்சுக்கணும். பிரசன்னம்னா பாருங்க, ரொம்ப டிப்பிக்கலி கிரிட்டிக்கலா சப்ஜெக்ட் கொடுக்கலாம். அடுத்தவங்க மனசுல என்ன நினைச்சிருக்குமோ அந்த சப்ஜெக்ட்ல நம்ம எடுக்கலாம். தேவதா பிரசன்னம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப எக்ஸலண்டா சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? தெய்வமா மனிதனா, இறைவன் எங்கே இருக்கார் அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். கடன் கொடுத்த கடன் திரும்பி வருமா வராதா, இழந்த சொத்தை மீட்க முடியுமா மீட்க முடியாதா. அதனால இந்த இடத்துல ஒரு அற்புதமான நீங்களாம் அந்த பிரசன்ன வகுப்புல இருக்கிறதுனால் ஒரு சின்ன ஒரு விஷயம், ஏரழிஞ்சில் தைலத்தை எடுத்து, ஏரழிஞ்சில் அப்படிங்கிற ஒரு தைலம் இருக்கு, அந்த தைலத்தை எடுத்து ஒத்த பனமர முனீஸ்வரர் சனிக்கிழமை சனி ஓரையில் நீங்கள் போட்டுட்டு வந்தால், 9 சனிக்கிழமை சனி ஓரை போட்டு வந்தால் இழந்த பொருளை மீட்கலாம், செல்வம் சேரும். இது அற்புத கைகண்ட முறை. நிறைய குருமார்கள்ல வடநாட்டுல இதெல்லாம் உபயோகம் பண்ணி அடியேன் உபதேசம் எடுத்து அதெல்லாம் உங்களுக்கு வழி நடத்தி வந்துட்டு இருக்கேன். இது அற்புதமான பலன். ராசி சக்கரம் போட்டுக்கோங்க. 9 கிரகங்களை வச்சு பிரசன்னம் பார்க்கலாம், 27 நட்சத்திரத்தை வச்சு பிரசன்னம் பார்க்கலாம், 27 நாமயோகத்தை வச்சு பிரசன்னம் பார்க்கலாம், 11 கரணத்தை வைத்து பிரசன்னம் பார்க்கலாம். அப்ப இந்த பஞ்ச அங்கங்களை வைத்தும் நாம் பிரசன்னம் பார்க்கலாம். இப்போ முதலாக இந்த இலவச அறிமுக வகுப்புல முதல் பிரசன்னம் என்ன அப்படின்னா 9 கிரகம் வழக்கம் போல எழுதிக்கணும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி. இந்த வரிசைப்படி எழுதும் பொழுது நம்ம 1 சூரியன், 2 சந்திரன், 3 ஏற போடுவோம் குரு. அந்த மாதிரி நம்மளுடைய தமிழ் எண்கள் முறைப்படி எழுதிக்கணும். அதை வனிதா மணி அம்மா அவர்கள் ஏஎல்பி பேராசிரியர் உங்களை வழி நடத்துவார். அதை தொடர்ந்து தேவி ஐயா ஆசிரியர்கள் வருவார். அப்ப இன்றைய நாள் புதன்கிழமை, அதனால நம்ம லக்னம் புதனாக எடுத்துக்கணும். கோச்சார கிரக அடைவு எப்படிங்கிறது வனிதாமணி அம்மா ஆசிரியர், உங்களுக்கு இணை ஆசிரியர், உங்களுக்கு சொல்வார். நான் சிறப்பு ஆசிரியர், ஆஸ்தான ஆசிரியர் ஜேவிவி ஐயா அவர்கள் அடுத்தது உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த லக்னத்தை வச்சு எப்படி பலன், அந்த கேள்வி எப்படி நிர்ணயமா இருக்கும், தாம்பூல லக்னமா இங்க ஆரூடமா, ஒரு வித்தியாசமா இருக்கும். இப்ப நான் சொல்றதை நோட் பண்ண வேணாம். ஒரு 10 நிமிடம் மட்டும்தான் என்னுடைய நேர காலம். இன்னைக்கு ஆசிரியர் ஐயா எனக்கு கொடுத்துருக்காரு, அதுக்கு மேல நீ பேசக்கூடாது, ரொம்ப பிளேடு போடுறேன்ட்டு. அதனால 10 நிமிஷத்துக்கு மேல நான் பேச போறது இல்லை. தினந்தோறும் 1 மணி நேரம் செஷன் அற்புதமா இருக்கும் சார். ப்ரெடிக்ஷன் எக்ஸலண்டா நான் கொடுக்கலாம். அப்ப இன்னைக்கு கோச்சார கிரகம் அடைவு தெரியறவங்க அடைச்சுக்கோங்க, இல்லைன்னா வனிதாமணி அம்மா அதை தொடர்ந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. தீப அஞ்சனம், இதுல நான் தீப அஞ்சனத்தை ரொம்ப அற்புதமா சொல்லி கொடுக்க போறேன். உள்ளே ஒரு ஆன்மா வேலை செய்யும். அந்த ஆத்மா உங்களுடைய முன்னோர்கள் சப்தகண்ணியில ஒருவராக இருந்து அந்த ஆன்மா வேலை செய்யும். தனக்கு தானே பிரச்சனையை தீர்க்க வழி இருக்குது. அஷ்டமங்கலம் மட்டும் இல்ல, தெய்வ பிரசன்னம் மட்டும் இல்லை, தேவதா உபாசனா பிரசனையும் இணைந்து கொடுத்து உங்களுடைய வரக்கூடிய எந்த நபர் எந்த நேரத்தில் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பார், என்ன மாதிரியான நபர் இங்கே வருவார், இங்க திதி, அவருடைய நிமித்தம், சகுனம் எல்லாம் இருக்கு. அதோட நம்ம சப்ஜெக்ட் வேற மாதிரி இருக்கும். எப்படி வந்தாச்சு ஐயா, நான் கடன் வாங்கிட்டேன், கடனை கட்ட முடியல, வருவாய் இல்லை, வேலை இல்லை, போன இடத்துல வாழ்க்கையில எதுவுமே எனக்கு கிடைக்கல, ஒருவேளை உணவுக்கு சிரமமா இருக்கு, கொடுத்த உடை இல்லை, இதெல்லாம் நானும் அடியேனும் இந்த கஷ்டத்தை பட்டு இந்த பலாபலனை தெரிந்து அதுக்கு நல்ல குரு கிடைச்சாங்க, நல்ல வழிகாட்டுனாங்க, நல்லா இருக்கேன். அதெல்லாம் நீங்களும் படிக்கணும். அதனால டெய்லி அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. பிரசன்னம் பலகரையை வச்சு கபடி பிரிக்கிறது மட்டும் பிரசன்னம் அல்ல, அதோட அற்புதமா இருக்கு. நிறைய விஷயங்கள் கத்துக்க போறோம் என்று கூறி இந்த அரிய வாய்ப்பினை அளித்த எனது ஆசிரியரும் அன்பு சொந்தங்களுக்கும் நாளை நான் மீண்டும் சந்தித்து தினந்தோறும் அற்புத பாடம் கரெக்டா 1 மணி நேரம். நீங்க எல்லாம் ஆசிரியராக போறீங்க அடுத்த பேட்சுக்கு.
அந்த அளவுக்கு உங்களை தயார் பண்ணிடுறேன். பிரசன்னத்தில் நீங்கள் வருமானத்தை பார்க்கலாம். நிறைய யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இந்த பிரசன்னத்துல அன்றாடம் 2000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு தெய்வாக்கிய நிலையை நான் உருவாக்கி கொடுக்க போறோம் என்று சொல்லி உங்களுக்கு நான் விடைபெறுகிறேன். அம்மா வனிதாமணி அம்மா, ஏஎல்பி இணை ஆசிரியர் அம்மா, அந்த வகுப்பை கொஞ்சம் எடுங்க. அதை தொடர்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆசிரியர் ஐயா அடுத்த கட்டத்துக்கு வந்துருவாங்க. சரிங்களாம்மா? சரி, அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை சந்திப்போம். நன்றி, வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த ஸ்ரீ அப்பசுவாமி ஐயா அவர்களுக்கும் பொன் தாமரை கண்ணன் ஐயா அவர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாத்துக்கும் வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா? கேக்குதுங்க. வனிதா அம்மாவுக்கு ஒரு சின்ன விஷயம். முதல்ல பணியாண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி இணை ஆசிரியரை வருக வருக என வரவேற்கிறது. அம்மா அவர்கள் பாத்தீங்கன்னா ஜோதிட துறையிலே ஒரு சிறந்த ஒரு நிலையில இருக்கார். ஏஎல்பி என்று சொல்லக்கூடிய அக்ஷய லக்ன பத்ததி. அக்ஷய லக்ன பத்ததி கற்றுக்கொண்டது மட்டுமல்ல, கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆசிரியராக இருந்து அவர்களுடைய அனைத்து சந்தேகங்களையும் நீக்கி அக்ஷய லக்ன பத்தத்தினுடைய ஆசிரியர் புதுவுடை மூர்த்தி ஐயா அவருக்கு மிகவும் ஒரு அற்புதமான, என்ன சொல்றது, நம்ம வீட்லயே எல்லாம் சொன்னோம்னா செல்லக்குட்டின்னு சொல்லலாம். ஒரு குழந்தைங்க ரொம்ப செல்ல பிள்ளையா இருப்பாங்களே, அது மாதிரி ரொம்ப ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு நபராக, திறமைக்குரிய ஒரு ஜோதிடராக, ஜோதிட ஆசிரியையாக இருந்து வருகிறார். அம்மா அவர்கள் இன்னைக்கு ஆரம்பிக்கிறாருங்க. ஆனா பாருங்க, நம்ம மாணவர்கள் அனைவருமே இந்த ஒரு 90 மணி நேரத்துக்குள்ளார ஆசிரியராக மாறிவிடுவோம். மாறித்தான் ஆக வேண்டும். கற்பிக்கும் பொழுதே கற்பிக்கவும் துணிந்து விடுங்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தாரக மந்திரம். சரிங்களா? அப்ப முதல்லயே கற்பித்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வரிசையா வர்றாங்க எல்லாருமே. அடுத்து எல்லாருமே அந்த நிலைக்கு உயர வேண்டும் அப்படிங்கறதுனால எல்லாருமே நீங்களும் பண்ண போறீங்க. சரிங்களா? இப்ப அம்மா அவர்கள் கோச்சாரத்தை இன்னைக்கு கோச்சார கிரகம் நீங்க அடைவு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னீங்கன்னா மாணவர்கள்கிட்டயே கேட்டுட்டு நீங்க அவங்க கிட்டயே கேட்டு என்ன கட்டத்துல என்ன கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிறத போட்டுருங்க. அடிப்படை மாணவர்களுக்காக சந்திரன் 2.5 நாள்ல போகுது. இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களை சொல்லுங்கம்மா. குறைந்தபட்சம் ஒரு 1/4 மணி நேரம் எடுத்துக்கலாம், அதிகபட்சம் 3/4 மணி நேரம் எடுத்துக்கலாம். நேரம் உங்களுடையது. சரிங்களா? நான் குறுக்கிடவே மாட்டேன். 8 மணிக்கு உங்களை வந்து குறுக்கிடுவேன். சரிங்க. நன்றி. நன்றிங்க. அனைவருக்கும் ஐயா ஆரம்பிக்கிட்டுங்களா? சரிங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, கோச்சாரம் பற்றி பார்க்க போறோம். கோச்சாரம்னா எதுவுமே இல்லை, என்னன்னா கோள்களோட சாரம், கோள் பிளஸ் சாரம், அதுதான் கோச்சாரம் அப்படிங்கிறது. கோள்னா கிரகம் அப்படிங்கிறத கோள், சாரம் அப்படிங்கிறது வடமொழி சொல். அது நம்ம தமிழ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர்தல் அப்படின்னு பொருள். இப்போ ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ராசி கட்டத்துல இருக்கக்கூடிய நகர்வுகளை வச்சுதான் நம்ம கோச்சாரம் கணக்கிடுறோம். எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு ராசி கட்டம் அப்படின்னா 2.25 நட்சத்திரத்தை உள்ளடக்கியது, அதாவது 9 நட்சத்திர பாதங்களை கொண்டது. நீங்க கோச்சாரத்தை வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்க 2 வகையா பிரிச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, வேகமா நகரக்கூடிய கிரகம், 2வது மெதுவா நகரக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வேகமா நகரக்கூடிய கிரகம் சொல்லிடுறேன், மெதுவா நகரக்கூடிய கிரகமும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதுக்கான கால அளவுகள் நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து வேகமா நகரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா அதுல முதன்மையான கிரகம் என்னன்னு பாத்தீங்கன்னா சந்திரன், அடுத்தது சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய். இந்த கிரகங்கள் எல்லாம் வேகமா நகரக்கூடிய கிரகங்கள். நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது மெதுவாக நகரக்கூடிய கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா, வேகமா நகரக்கூடிய கிரகத்துல சந்திரன், சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், இவை அனைத்தும் வேகமா நகரக்கூடிய கிரகங்கள். 2வது மெதுவா நகரக்கூடிய கிரகங்கள், அதுல வந்து பாத்துட்டீங்கன்னா குரு, ராகு, கேது, சனி பகவான். ஃபர்ஸ்ட் சந்திரன். சந்திரன் வந்து ஒரு ராசியை கடக்க 2.25 நாட்கள் எடுத்துக்கும். அதாவது ஒரு ராசியில் உள்ள ஒரு நட்சத்திரம் அது சந்திரன் கடக்கணும்னா 24 மணி நேரம் வந்து எடுத்துக்குது. மொத்தம் இப்போ நீங்க மேசம் டு மீனம் வரைக்கும் எடுத்துட்டீங்க அப்படின்னா
ஒரு சுற்று சுற்றி வர சந்திரன் எடுத்துக்கக்கூடிய மொத்த நாள் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 27 நாட்கள். ஏன் சவுண்ட் எதுவும் கேட்கலீங்க? நான் நீங்க எழுதுறதுக்காக டைம் கொடுத்துருக்கேங்க. இப்ப சந்திரன் எழுதிட்டீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அடுத்த கிரகத்தை பத்தி சொல்றேங்க. இப்போ நம்ம சந்திரனை வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா நாள் கிரகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது மாத கிரகம். மாத கிரகத்துல பார்த்துட்டீங்கன்னா புதன், சுக்கிரன், சூரியன் இந்த கிரகம் வந்துட்டு ஒரு ராசியை கடக்க சுமார் 1 மாசம் எடுத்துக்குது. அதாவது ஒரு ராசியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை கடக்க 13 நாட்கள் எடுத்துக்குது. சரிங்களா? இது வந்து புதன், சுக்கிரன், சூரியன் இந்த 3 கிரகம் ஒரு ராசியை கடக்க 1 மாசம் எடுத்துக்குது. அதுல உள்ள ஒரு நட்சத்திரத்தை கடக்க வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 13 நாட்கள் எடுத்துக்குது. மேசம் டு மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ராசி மண்டலத்தை முழுவதும் சுத்தி வர பார்த்துட்டீங்கன்னா 1 வருட காலகட்டம் எடுத்துக்குது. அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு ராசியை கடக்க வந்துட்டு 45 நாட்கள், அதாவது 1.5 மாதம் வந்து எடுத்துக்குது. ஒரு நட்சத்திரத்தை கடக்க வந்து பார்த்துட்டீங்கன்னா 20 நாட்கள் வந்து எடுத்துக்கும் செவ்வாய் பகவான். மேசம் டு மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ராசி மண்டலத்தை முழுவதுமா சுற்றி வர பார்த்துட்டீங்கன்னா 1.5 வருடம் மொத்தமா எடுத்துக்குது செவ்வாய் பகவான். சரி, இங்க இருக்கிறவங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா? மேம் ஜென்ம ராசிக்கு 8ல சந்திரன் வரும். அது எதை வச்சு எடுக்கிறாங்க சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது? நட்சத்திரம் 18வது நட்சத்திரம் வச்சு கோச்சாரத்தை வச்சுதான் எடுப்பாங்க. உங்களோட ஜென்ம ராசியிலிருந்து 8ஆம் இடத்துக்கு சந்திரன் வரும்போது அதைத்தான் வந்து நம்ம சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த மாதிரி கோச்சாரங்கிறது ஒவ்வொரு விதத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இதே கோச்சாரத்தை வச்சுதான் உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா ராகு கேது பெயர்ச்சியும் சரி, சனி பெயர்ச்சியும் சரி, குரு பெயர்ச்சியும் சரி சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்ப வேகமா செல்லும் கிரகம் அப்படின்னு போட்டு நம்ம எழுதிட்டோம். அடுத்தது வந்து மெதுவா செல்லும் கிரகம். அதுக்கான கால அளவு என்னங்கிறது நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து குரு பகவான் எழுதிக்கோங்க. குரு பகவானோட கோச்சார கால அளவு பார்த்துட்டீங்கன்னா 1 வருடம் அப்படிங்கிறதா கோச்சார கால அளவு. அதே மாதிரி ஒரு நட்சத்திரத்துல அவர் 5.25 மாசம் வந்துட்டு குரு பகவான் வந்து இருப்பாரு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது. ராகு கேது பார்த்துட்டீங்கன்னா ஒரு ராசியில சுமார் 1.5 வருஷம் இருப்பாங்க. அதாவது 18 மாதம். ராகு கேது வந்துட்டு ஒரு நட்சத்திரத்துல அவங்க பயணிக்கக்கூடிய கால அளவு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 8 மாசம் வந்து பயணிப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியா பார்த்துட்டீங்கன்னா சனி பகவான் அவர் வந்துட்டு ஒரு ராசியில 2.5 வருஷம் வந்து இருப்பாரு. அவருக்கான கால அளவு ஒரு நட்சத்திரத்துக்கான கால அளவு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 10 மாசம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணுங்க. இதை வச்சுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தங்களோட ஜென்ம ராசி அடிப்படையை வச்சு அதுலேருந்து குரு எங்க இருக்காரு, இப்போ குரு பயிற்சி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இப்போ அவங்க ராசிக்கு இப்போ கோச்சாரப்படி பிரகாரம் குரு பகவான் நல்ல இடத்துல இருந்துச்சு அப்படின்னா குரு பயிற்சி அவங்களுக்கு நல்லது செய்யும். ராகு கேது நல்ல இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நல்லது செய்யும். இதனோட அடிப்படையில தான் நம்ம எடுத்துக்கணும். நீங்க இது மட்டும் நோட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா போதும். இனி சொல்றது எல்லாமே பொதுவான விஷயங்கள் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது இப்போ கோச்சாரம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா நம் ஒவ்வொரு கிரகமே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரே இடத்துல நிற்காம 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய ராசி மண்டலத்துல சுற்றி சுற்றி வரும். அதோட கால அளவுகளுக்கு ஏற்ப அந்த சுத்தி வரக்கூடிய கால அளவு அதுக்கான இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சாரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பிரசன்னமாகட்டும் இல்லை ஜோதிட ரீதியாகட்டும் எதுவுமே வந்துட்டு நம்ம ஒரு பலன் சொல்ல போறோம் அப்படின்னா அந்த கோச்சாரத்தை வந்து நம்ம மையப்படுத்தி சொன்னோம்னா அது எந்த நேரத்துல நடக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அறுதிட்டு சொல்றதுக்கு நம்மளுக்கு அது வந்து பெரும்பாலும் பயன்படுங்க. இப்போ பொதுவாகவே ஒரு கோச்சாரங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு குழந்தை வந்து பிறக்கும் போது இப்போ வான்மண்டலத்தில் உள்ள நேரத்தினோட அடிப்படையில வச்சுதான் அதுக்கான ஜாதகம் அப்படிங்கிறதே ஜாதக விதி அப்படிங்கிறது உருவாகுது. அந்த ஜாதக விதி பிரகாரம் பார்த்துட்டீங்கன்னா இப்போ ஒரு நல்ல இடத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அவங்களோட லைஃப் லாங் பார்த்துட்டீங்கன்னா அந்த கிரகங்கள் அவங்களுக்கு நல்லது செய்யும். அது சார்ந்த நிகழ்வுகள் அவங்க லைஃப்ல நல்லதா இருக்கும். அதுவே வந்து அந்த பிறக்கிற நேரத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு கிரகம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு பாதக ஸ்தானத்துல இருக்கு அப்படின்னா அது சார்ந்த விஷயங்கள் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்குங்க. அது சார்ந்த செயல்பாடுகள் அந்த ஜாதகத்துல வந்து பிரதிபலிக்கும். இப்படித்தான் இதை வந்து நம்ம
கனெக்ட் பண்ணி ஒரு ஜாதக ரீதியா எடுத்துக்கணும் சொல்லணுங்க. இப்போ அந்த கோச்சார கிரகம் போது நம்ம ராகு கேது சனி பகவான் இந்த கிரகமெல்லாம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா தீமை செய்யக்கூடிய கிரகங்களோட நட்சத்திரத்துல போகுது. உங்களோட ஜென்ம ராசி நட்சத்திரத்துக்கு வந்து அது ஒரு நல்ல இடத்துல இல்லாம இருக்குன்னா அந்த செயல்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்படுத்துங்க, சின்ன சின்ன கஷ்டங்களை கொடுக்கும். அதுவே வந்துட்டு நல்ல இடத்துல இருக்குன்னா நம்ம அதை பத்தி யோசிக்க தேவையில்லை. கொஞ்சம் இதான இடத்துல இருக்குன்னா அதன் மூலியமாவும் சிறு சிறு தடைகள் வருங்க. அதுக்கு வந்து நீங்க இதை எடுத்துக்கலாம். நீங்க வந்து நாள் கிரகங்கள் அப்படின்னு சொன்னா நாட்கள் சம்மந்தப்பட்டதுன்னா சந்திரன் எடுத்துக்கோங்க. மாத கிரகங்கள் அப்படின்னு சொன்னா செவ்வாய் புதன் சூரியன் சுக்கிரன் இந்த கிரகங்களை எடுத்துக்கோங்க. வருட கிரகங்கள் அப்படின்னு சொன்னா குரு ராகு கேது சனி பகவான் எடுத்துக்கோங்க. இந்த கால அளவை வச்சுதான் அந்த கோச்சார் அந்த கிரகங்களுக்கான கோச்சார அளவு அப்படிங்கிறத நாம நிர்ணயம் பண்றோங்க. யாருக்காச்சும் இன்னைக்கு உள்ள அதாவது ராசி மண்டலத்துல இன்னைக்குள்ள கோச்சாரத்தில் உள்ள கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது தெரியுங்களா? மேம் நான் சொல்லவா மேம்? சொல்லுங்க சொல்லுங்க. மேம் சூரியன் புதனும் மிதுனத்துல இருக்காங்க மேம். சரிங்க சந்திரன் குரு கடகத்துல, சரிங்க சுக்கிரன் கேது சிம்மத்துல, சரிங்க கும்பத்துல ராகு சனி சரி. மீனத்துல, சரிங்க அப்புறம் செவ்வாய் ரிஷபத்துலங்க மேம். கரெக்டுங்க மேம். ஓகே. ஓகேங்க. இதுதான். இதுவே நீங்க வந்துட்டு பிரசன்னனாலும் சரிங்க ஜாதகனாலும் சரி உங்களோட இதுல ஜாதக ரீதியாகவும் சரி எப்படி அப்ளை பண்ணி செய்யணும் அப்படிங்கிறத நம்மளோட ஐயா பொன்தாமரை கண்ணன் ஐயா ரொம்ப விளக்கமா சொல்லுவாருங்க. நான் ரொம்ப முன்னோட்டமா ரொம்ப சுருக்கமா இதை சொல்லியிருக்கேங்க. மேடம் ஒரே சின்ன இது மாந்தி தேவையில்லையா மேடம்? மாந்தி தேவையில்லையா சார்? இதுல அது மாந்தி இல்லைங்க சார். நம்ம கோச்சார நன்றி, கிரகங்கிறது இது மட்டும்தாங்க சார். நன்றிம்மா நன்றி. நன்றிங்க சார். இப்ப நம்ம ஒரு பிரசன்னம் பார்க்க வர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது பிரசன்னம்னா என்னங்க? நிமித்தம் தானே, கேள்விதானே. ஒரு ஜாதகர் கேள்வியுடன் வந்தால் வரக்கூடிய நேரம் என்னவா இருக்கு அப்படிங்கறது அந்த பஞ்சாங்கத்திலையும் அதுக்குதான் அன்னைக்கு பஞ்சாங்கம் படிக்கணும்னு சொல்லுவாங்க. நாள் திதி யோகம் கரணம் எல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் பார்த்து தான் நாம வந்து நட்சத்திரம் தெரியும். பொதுவா நமக்கு நட்சத்திரம் தெரியும், ஆனா மிச்ச விஷயங்கள்லாம் தெரியாது. ஐயா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா அஷ்டமங்கல பிரசன்னம் பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சு ஆகணும், ஆவிடம் சொல்றவங்களுக்கு தெரிஞ்சு ஆகணும். தெரியலன்னா வந்த உடனே ஜாதகத்தை கணிச்சு சோழிய போட்டு லக்னம் கணிச்சு பலன் சொல்லும் போது ஏமாந்து போயிடுவோம். வந்த உடனேயே அவங்க எதுக்காக வந்தாங்கன்னு கண்டுபிடிச்சி சொல்லணும் இல்லையா? அதானே நம்ம என்ன சொல்றது, கிங்கா இருக்கணும். சரிங்களா? முதல்ல நாம கத்துக்கிற கலையில நம்ம கிங்கா இருக்கணும். அடுத்தது நம்ம கிட்ட வர்றவங்களை வழி நடத்துவதில் கிங் மேக்கரா மாற முடியும். ஒரு கிங்கு தான் இன்னொரு கிங்கை உருவாக்க முடியும். நாம ஒரு ஜோக்கரா இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளை நம்பி வர்ற மக்களை நாம என்ன பண்ண முடியும்? ஆனா நாம ஜோக்கர் அப்படிங்கிறது நமக்கு தெரியணுங்க. நாம ஜோக்கரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியணும். அப்படி தெரிய ஆரம்பிச்சிட்டோம்னா அப்பர் சுவாமிகள் ஐயா கூட இப்ப சொல்லிட்டு தான் போனார். நாமெல்லாம் என்னங்க ஒரு சின்ன அற்ப பதர் அவரு அவருடைய சீடர்கள் புடை சூழ வந்தார். அவர்கள் சீடர்கள்லாம் அவங்க முன்னாடி உட்கார மாட்டேங்கிறாங்க. ஏன் கார்ல எல்லாம் ஒட்டுக்காதான் உட்கார்ந்துட்டு வருவாங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகம் கூட வரும். அந்த அளவுக்கு ஒரு பவ்யமாக பக்தியாக நிக்கிறாங்க. காத்தால கூட அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்பர் சுவாமிகள் ஐயா எப்படி இருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்பர் சுவாமிகள் ஐயா இப்ப லைன்ல இருக்காரான்னு எனக்கு தெரியல, ஆனா மன்னிக்கணும், அப்பர் சுவாமிகள் ஐயா பார்த்தா சாமியார் மாதிரி இருக்க மாட்டாரு, பிச்சைக்கார மாதிரி தான் இருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஐயா வந்து சொன்னார், காசி நகரத்துல பிச்சைக்காரனா தான் தெரிஞ்சேன்ட்டு 4-5 வருடங்கள். சரிங்களா? அதை அப்படியே மெயின்டைன் பண்றாரு. வெளியே வரும்போது அப்படிதான் மெயின்டைன் பண்றாரு. சரி, இப்ப அஷ்டமங்கல பிரசனத்துல அந்த நாட்களை வைத்து எப்படி பலன்கள் சொல்வது, இந்த விஷயங்களை பத்தி நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கணும்னா திதி.
இப்ப ஒரு நாள் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் என்னங்க, நாள் என் செய்யும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த நாள் அப்படின்னு சொன்னோம்னா அந்த வாரம் தான். வாரம் அப்படின்னா சனி ஞாயிறு திங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஞாயிறு முதலான இது எதை குறிக்கும் அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு வந்த அந்த நபர் இருக்கார் இல்லையா, அந்த நபருக்கு அதிர்ஷ்டம் எந்த ரூட்ல வரும் அப்படிங்கிறது. அதிர்ஷ்டம், ஒரு நாளுடைய கிழமையினுடைய மகத்துவம் என்பது அவருக்கான அதிர்ஷ்டத்தை குறிக்கும். புதன்கிழமை நாம ஏன் இன்னைக்கு பாடத்தை ஆரம்பிச்சிருக்கோம்? புதன் புத்திசாலியானது, புத்திசாலியிலையும் பயங்கரமான புத்திசாலியானது, சரியான ஒரு ஒரு கிரகங்க புதன். ஞானகாரகன், கல்விக்காரகன், எல்லாமே அவர்தான். அந்த சடனா குரு கூட இதை எடுத்துக்கலாமே. ஏன் புதன் எடுக்கிறீங்கன்னு சொன்னா, குரு எடுத்துக்கலாம். அவர் அந்த ரூல்ஸ் ரெகுலேஷனுக்கு உள்ளதான் செயல்படுவார். அந்த ரூல்ஸ் ரெகுலேஷனுக்கு வெளியே மைண்ட்ல தோணணும், டக்குன்னு தோணணும், அடிச்சு விடணும். நம்ம தாம்பூல பிரசன்னம் வகுப்புல நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், சிசிடிவி கேமரா. தாம்பூல பிரசன்னத்துக்கே சிசிடிவி கேமரான்னு சொல்றோம்னா, அந்த தாம்பூல பிரசன்னத்தை உள்ளடக்கிய தோழி பிரசன்னம் எவ்வளவு பெருசா இருக்கும். அப்ப இந்த சிசிடிவி கேமரா எப்படி இருக்கணுங்க? இன்னும் பயங்கரமா இருக்கும். சரிங்களா? சரி, கிழமை பாத்தீங்கன்னா நமக்கு அதிர்ஷ்டத்தை, அன்னைக்கு அவருக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிர்ஷ்டம் கிடைக்குங்கிறது. அடுத்தது நம்ம திதியை பத்தி நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். திதிகள், அன்னைக்கு என்ன திதி, அந்த திதியில அவருக்கு என்ன நடக்கும், அவருக்கு சொல்ற பலன்களை நம்ம எப்படி சொல்லலாம். அந்த பலன்கள் நிர்ணயிப்பது பிரசன்னம் இருக்குங்க. இதெல்லாம் சொல்லி போறதுக்கு முன்னாடியே ஒரு ஜட்ஜ்மெண்ட் அடிப்படை, இதுல எல்லாம் இருந்துதான் ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து சொல்லப்போம். சரிங்களா? சரி, திதி அப்படிங்கிறது வாழ்க்கையிலே பல்வேறு சூட்சும பலன்களை நிர்ணயிக்கிறது. சூட்சும பலன்கள் ஒவ்வொரு திதியும் அவர்களுடைய மைண்ட், அந்த மைண்ட்ல இருந்து அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்திக் கொள்வார், எதை நோக்கி அவர் செல்வார் அப்படிங்கிறத சொல்லும். அப்ப அந்த பிரசன்னத்திற்கு கர்த்தா யாரு? அந்த பிரசன்ன நாள் தானே கர்த்தா. அதாவது வரக்கூடிய நபர் அவரு பிரசன்னத்தினுடைய கர்த்தா அவர் தான். ஆனா அவருக்கு அந்த பலன்களின் கர்த்தா யாரு? அந்த நாள் தானே, அந்த நேரம் தானே. அந்த நேரத்தினுடைய திதி தான் அன்றைய சூட்சும பலனை சொல்லுகிறது. அதற்கான சோர்ஸ் பாயிண்ட் ஒரு வண்டியில போடுற பெட்ரோல் மாதிரி. பெட்ரோல் இருந்தாதான் வண்டி ஓடும், அது மாதிரி. ஆனா சக்கரம் இல்லாம ஓடுமா, டிரைவர் இல்லாம ஓடுமா, இன்ஜின் இல்லாம ஓடுமா அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே முக்கியம்தான். அதெல்லாம் இது ஒரு சூட்சமமாக அந்த பெட்ரோல் எல்லா இடத்துலையும் போய் ஒரு பவரை உருவாக்கி வண்டி ஓடுது. அது மாதிரி வாழ்க்கையில இது ஒரு பவரை உருவாக்கி வண்டி ஓட வைக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா பெரியவர்கள் இறந்த பின்னாடி அவர்களுக்கு நாம பிறப்பு பண்றோம் இல்லைங்களா? பிறந்த உடனே நாம ஜென்ம நட்சத்திரம் சொல்லுவோம். ஜென்ம நட்சத்திரம் சொல்லுவோம். ஆனா இறந்தவர்களுக்கு திதி தான் பார்ப்போம். ஏன் திதியை பார்க்கிறோம் அப்படின்னு யோசிச்சுதுண்டா? யாராவது யோசிச்சிருக்குமா? ஏன் திதியை பார்க்கிறோம்? நம்ம கேள்வி கேட்டு பதில் மக்கள் கிட்ட வாங்குறது அப்படிங்கிறது பின்னாடி. ஆனா அடிப்படையில நாம ஒரு சில விஷயங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அதுக்காக சொல்றதுதான் இந்த திதி என்பதுதான் ஒரு தாயாக இருக்கக்கூடிய சந்திரனுக்கும் தந்தையாக இருக்கக்கூடிய சூரியனுக்கும் இடைப்பட்ட அந்த தொடர்பு நிலைகள் இருக்கு இல்லைங்களா? அதை வச்சுட்டு கணக்கீடு பண்றதுதான் இந்த பிரதமை திதியை திருதியைன்னு சொல்லக்கூடிய திதிகள். அது வளர்பிறையில ஒரு 5 திதியும் தேய்பிறையில ஒரு 15 திதியும் இருக்கும். அப்ப இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லும் பொழுது, சூரியன் ஆன்மகாரகன், சந்திரன் மனோகாரகன். மனம் என்பது உயிருக்கு, உயிர் இருந்தா மனம் இருக்கும். உயிர் இருந்தா, உயிர் என்பது என்ன? மனமும் ஆன்மாவும் சேர்ந்தது உயிர். மனமும் ஆன்மாவும் சேர்ந்தது உயிர்.
அப்ப சூரியனும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை குறிப்பதே திதி அப்படின்னு சொன்னோம்னா, ரெண்டுக்கும் இடையில சேர்ந்து ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் உயிர் அப்படின்னு சொல்றோம். அப்ப உயிர் போற நாள் அப்படிங்கிறது திதி தானே. இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இறந்தவர்களுக்கு திதிதான் அப்படின்னு சொல்லி நான் சொல்றோம். கொஞ்சம் சுமாராவாசி இருந்துச்சுன்னா கூட ஏதோ ஒரு கையை தட்டலாமே. ஜவஹர் ஐயா, நல்லது. அனிதாமா, நன்றி நன்றி நன்றிங்க. இல்லைங்க ஐயா, நீங்கெல்லாம் என்கரேஜ்மெண்ட் பண்ணீங்க இல்லையா, அதுக்கு நன்றி சொன்னேன், அவ்வளவு. வேற ஒண்ணு. நன்றி நன்றி நன்றி. எந்த ஒரு அப்பர்சாமி ஐயான்னா வேற கேமரா ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லுவார். நீங்களாம் தூங்குறீங்களா இல்லையான்ட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கலாம். ஐயா கேமராவை ஆஃப் பண்ணிடலாங்க ஐயா. ஒன்றும் கிடையாது, நம்ம வகுப்புல ஒண்ணும் இல்லை, ஜாலியா இருங்க. அப்ப இந்த பிரதமையிலிருந்து அந்த 15 விஷயங்களுக்கும் பலன்கள்லாம் சொல்லணுமா அல்லது நாமளே பலன்கள் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லிடலாமா? ஒரு வரியில சொல்லிடலாமா? எழுதிக்க முடியுமா? எழுதிக்கிறோம் சார். ஏன்னா வகுப்பு எதிர்பாராத விஷயத்துல 6:30 மணி வகுப்பு 7:30 6:30க்கு ஆரம்பிச்சா 7:30 8:30 9:30க்கு முடியணும். இப்பவும் 9:30க்கே முடிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நல்ல, அதாவது ஆரம்ப நேரம் தள்ளி போனாலும் முடிக்கிற நேரம் கரெக்டா இருந்தா எல்லாருக்கும் வேலை இருக்கும். அதுக்காக தான். சரி, பிரதமை திதியின் தலைப்புட்டுங்க. பிரதமை போராட்டமும் விடாமுயற்சியும். பிரதமைன்னா போராட்டமும் விடாமுயற்சியும். அடுத்தது த்விதியை, உதவும் மனப்பான்மை, அரசு நன்மைகள். உதவும் மனப்பான்மை, அரசு நன்மைகள். அடுத்து திருதியை. திருதியை சமுதாயத்துல நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஒழுக்கமானவர், அவர் ஒழுக்கமா இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கும். இருந்தாலும் கூட அவன் வர்றவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறதையும் ஒரு ஐடியா பண்ணும் இல்லையா, அதுக்கு இது எழுதிக்கணும். அடுத்து சதுர்த்தி. தடைகளை தாண்டி முன்னேறுதல். தடைகளை தாண்டி முன்னேறுதல். அடுத்தது பஞ்சமி. சிறந்த வழிகாட்டியா இருப்பாரு. செல்வம் ஈட்டுவதில் ஆர்வம். செல்வம் ஈட்டுவதில் ஆர்வம், சிறந்த வழிகாட்டி. சிறந்த வழிகாட்டி, செல்வம் ஈட்டுவதில் வல்லவர். பஞ்சமி திதியில யாராவது பிறந்திருக்காங்க ஒரு ஜோசியர் அப்படின்னு சொன்னா அது அவங்களுடைய பலனை பாருங்களேன். அடுத்தவங்களுக்கு நல்லா வழிகாட்டுவாரு, அதுக்கு தகுந்த அளவுல நல்ல பணக்காரராகவும் இருப்பார். பஞ்சமி இருந்தா சொல்லுங்க. நட்சத்திரம் தெரியும், பல நபர்களுக்கு நான் பிறந்த அந்த திதி ஞாபகம் இருக்காது. நல்லதும்மா, நன்றி. அடுத்தது சஷ்டி. எதிர்ப்புகள். உறவினரிடம் நற்பெயருடையவர். எதிர்ப்புகள் உடையவர். எதிர்ப்புகளை வெல்லுபவர். இது மாதிரி நம்ம சொல்லணும். சஷ்டின்னா அது சூரசம்ஹாரம், சஷ்டி, இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். உறவினர்களிடம் பெரும் செல்வாக்கு பெற்றவர். எக்ஸ்ட்ரா. அடுத்து சப்தமி. அவரு சப்தமில பிறந்தவங்களா எதையும் திட்டமிட்டு செய்யும் நபர். சப்தமி திட்டமிட்டு செய்யும் நபர்.
ஆளுமை மிக்கவர். சரி, இந்த பலன்லாம் ஐயா எப்படி சொல்லுகிறீர்கள்? எப்படி சொல்லுகிறீர்கள்? நாம இந்த மாதிரி சொல்ல முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லலாங்க. சஷ்டின்னா முருகப்பெருமானு, சப்தமின்னா சூரியன், சூரியனுக்கு 7 சக்கரம், 7 குதிரைகள் பூட்டிய ரதம், பயணத்துல ஆர்வம், திட்டமிட்ட மாதிரி கரெக்டா டைமிங் பஞ்சுவாலிட்டி கீப் பண்ணி வருவாரு போவாரு. நல்ல வாழ்க்கையில உச்சகட்டத்துக்கு மேல வருவாரா, புகழடைவார். சூரியன் தானே அது, ஆளுமை திறன் இருக்குமா? ஆமா இருக்கும். அவ்வளவுதான், ஈஸி. அஷ்டமி கிருஷ்ண பகவான், நியாய தர்மவான். அஷ்டமி நியாயம் தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர். சவால்கள் நிறைந்த வாழ்க்கை. கிருஷ்ணருக்கு பொருந்துதா இல்லையா? அப்படியே ஒன்னா ஐடியா பண்ணிக்கங்க. ஒரு சிலர் தெரியாது, ஒரு சிலர் தெரியும். நவமி எதிரிகளை வெல்லும் நபர். கடின சூழ்நிலைகளை சந்தித்து உயர்ந்த நிலையை அடைவார். நவமியில ஒருத்தர் வந்தாலே எதிரிகளை ஜெயிச்சிருவாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ரொம்ப கடினமா உழைக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். எவ்வளவு பெரிய பலன் பாருங்க, ஈஸியா சொல்லலாம். அடுத்து தசமி. தசமி சமுதாயத்தில் உயர்ந்த நபர். சமுதாயத்தில் உயர்ந்த நபர். ஆன்மீகவாதி. சமுதாயத்துல உயர்ந்த நபர், ஆன்மீகவாதி. இன்னும் நல்லா சொல்லலாம். ஆன்மீகவாதினாலே நம்ம உடனே என்ன பண்ணலாங்க, பெரிய ஒரு ஞானி, பற்று இல்லாதவர், ஆசாபாசங்களை துறந்தவர், அல்லது நல்லிணக்கமாக அனைவரையும் அனுசரித்து செல்பவர். அரசு அப்படின்னு சொல்லியாச்சா. சமுதாயத்துல உயரிய பதவின்னா கவர்மெண்ட்ல பெரிய வேலையில் இருப்பாரு, அரசியல்வாதி ஆவாரு, எம்எல்ஏ ஆவாரு, எம்பி ஆவாரு, பிரதம மந்திரி ஆவாரு சொல்லலாம். அவங்களுடைய சூழ்நிலையை கருதி சொல்லலாம். அடுத்து ஏகாதசி. தர்மத்தின் வழி நடப்பார்கள். தர்மத்தின் வழி நடப்பார்கள். பக்தி இருக்கும். ஒழுக்கம் பக்தி கொண்டவர். ஒழுக்கம் பக்தி கொண்டவர். அடுத்து துவாதசி. துவாதசி பிறரால் மதிக்கப்படுவார்கள். பிறரால் மதிக்கப்படுவார்கள். செல்வம், கீர்த்தி இதெல்லாம் கிடைக்கும். செல்வம், கீர்த்தி கிடைக்கும். கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். தான தர்மம் செஞ்சா கிடைக்கும். தான தர்மம் தான் இவருக்கு முக்கியம். துவாதசி தான தர்மம் முக்கியம். திரையோதசி அறிவுத்திறன், கலை, இலக்கியம் இதெல்லாம் சிறப்பு. திரையோதசி அறிவுத்திறன் இருக்கும். கலை இலக்கிய துறையில ஒரு நல்ல வல்லமை பெற்றவராக இருப்பாரு அப்படின்னு நம்ம அந்த கேள்வினால் அதை பத்தி எல்லாம் வரும்னு சொல்றோம். அடுத்தது சதுர்தசி. சதுர்த்தி பார்த்தோம். தடை மீறின்னு பார்த்தோம் இல்லையா. சதுர்தசி இது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கும். எதையும் ஈஸியா நம்ப மாட்டார். துருவி ஆராய்தல் முக்கியமா எழுதிக்கலாம். சதுர்தசி துருவி ஆராய்தல். இப்ப 14 திதிகள் முடிஞ்சிருச்சு. திதிகள் மொத்தம் 30ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. திதிகள் மொத்தம் 30. 14 திதிகளும் வளர்பிறை, தேய்பிறை அப்படின்னு இருக்கும். வளர்பிறை, தேய்பிறை அப்படின்னு இருக்கும். இதுல வளர்பிறையாக இருந்தால் செல்வம், செழிப்பு, சௌபாகியம் இது மாதிரி கண்ணுக்கு தெரியாத
அந்த விஷயங்கள், பொருள் சார்ந்த விஷயங்கள், அதன் மீது முக்கியமான விஷயம் இருக்கும் வளர் விரையில. ஒரு ஞானம், இது மாதிரி எல்லாமே வந்து கண்ணுக்கு தெரியாது தானே. ஞானம் கண்ணுக்கு தெரியாது, பணத்தினுடைய அந்த மதிப்பு கண்ணுக்கு தெரியாது, புண்ணியம் கண்ணுக்கு தெரியாது, நீ என்னென்னலாம் கண்ணுக்கு தெரியாது. ஏதாவது லிஸ்ட் இருக்கா? நண்பர்கள் சொல்லாமே. கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் என்னென்ன இருக்கு? நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், காதல், அன்பு, அதெல்லாம் சொல்லலாம்ல. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. ஒரு சக்தி, ஆன்மீகம், இதெல்லாம். அதே தேய்பிரையா இருந்துச்சுன்னு வைங்களேன், நல்லா பாருங்க, இது தேய்பிரையா இருந்துச்சுன்னா கண்ணுக்கு தெரியக்கூடிய அதே விஷயங்கள். வளர்பிறையில காதலை பற்றி கேட்டால் தேய்பிரையில காதலன் காதலி அவங்கள பத்தி கேட்பாங்க. வளர்பிறையில பணம், பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு கேட்டான்னா தேய்பிரையில அதை வைக்கிறதுக்கு கோல்டா வாங்கலாமா நிலமா வாங்கலாமான்னு கேட்பாங்க. வளர்பிறையில ஞானம் அடைய வேண்டும், படிக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா தேய்பிரையில நல்ல ஆசிரியர் யாரு, நல்ல குருமார் யாருன்னு கேட்பாங்க. புரிஞ்சுதா? இந்த விஷயம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியலையேன்னா ஏதாச்சும் ஒரு சிம்பிளா போடலாம். இந்த வகுப்புல பாராட்டு என்பது இருக்கணுங்க. தப்பா சொன்னா உடனே அதை தடுக்காட்டு. சரிங்களா? இங்க முற்றும் அறிந்தவர் யாரும் கிடையாது, முற்றும் உணர்ந்தவர் யாரும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு லிமிட் இருக்கு, அடியனுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நீங்க எதுவுமே பாராட்டாம ஒரு சப்ஜெக்ட் முடியும் போது நான் கேட்டேன்னா ஏதாச்சும் பண்ணணும். இதான் நம்ம டீல். சரிங்களா? இந்த டீல் ரொம்ப மோசமா இருக்கு ஆசிரியர் அப்படின்னு யாரும் சொல்லாதீங்க. இந்த டீல் நல்ல டீல். நல்லது. யாரும் தூங்கலைங்கிறத நான் உறுதிப்படுத்த வேண்டாமாங்க ஐயா. இப்ப வளர்பிறை 14, தேய்பிறை 14, 28 ஆச்சு, 29, 30 திதியாச்சு. அப்ப பௌர்ணமி, அமாவாசை. பௌர்ணமி பேரும் புகழும், பேரும் புகழும். அமாவாசை அப்படின்னு சொன்னா ஆழமான சிந்தனை, ஆழமான சிந்தனை. இது நாம பலன் எடுத்துக்கணும். சரிங்களா? அப்ப நம்ம சொல்லுங்க, பெரியவங்க இறந்து போனா ஏன் திதி எடுத்துக்கிறோம்? அதாவது பதில் சொல்லுங்க பார்க்கலாம். டெஸ்ட் பேப்பர் ஓபன். முதல் நாள்லயே டெஸ்ட்டுங்களா? சொல்லாமே. தப்பா சொல்றவங்களுக்கு பரிசு, ரைட்டா சொன்னா ஓகே. பரிசு என்னன்னா விளக்கம் தெரியும். மனோகாரகன் சந்திரனும் ஆன்மக்காரகன் சூரியனும் சேர்ந்து, அதாவது தாயும் தந்தையும் சேர்ந்து இப்ப அதாவது உயிர் ஆன்மா வர்றது, அந்த போகக்கூடிய திதி தான். அந்த போகக்கூடிய உயிர்னாலதான் நம்ம திடீர்னு சொல்றோம்னு சொல்லியிருக்கீங்க. சிறப்புங்கய்யா. அதை நம்ம அழுத்தமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஆன்மா அப்பா கிட்ட இருந்தும் அந்த மனம் அம்மா கிட்ட இருந்து நமக்கு வருது. ரெண்டையும் இணைக்கக்கூடிய அந்த ஆற்றல் உயிர். அந்த உயிர் போயிடுச்சு அண்ணா அது அந்த திதி உடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எந்த திதியில உடைச்சிட்டு வெளியே போனாங்க அப்படிங்கிறத பாக்குறது தான் அந்த திதி. சரி, இப்ப நம்ம இந்த வகுப்பு, இந்த ஒரே வகுப்பு மட்டும் இருக்காது, வேறு பல விஷயங்களையும் நம்ம ஜோதிடர் இல்லையா, நம்ம கிட்ட தான் வந்து எல்லாம் கேள்வி கேட்பாங்க. அப்ப அந்த கேள்வி கேட்கும் போது நாமெல்லாம் அதுக்கு பதில் சொல்லணுங்க. அது இறைவனுடைய அருளாசி, நம்ம சொல்லலாம். சரி, ஆனா அந்த அடுத்தது பாத்தீங்கன்னா நட்சத்திரம். நட்சத்திரம் மொத்தம் 27. 27 கரெக்டா சொன்னா? கரெக்டுங்களா? கரெக்ட் தானா? ஆனா ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா 28ன்னு சொல்றாங்க. நல்லதுங்க. 28 தானா? 27 அபிஜித் நட்சத்திரத்தையும் சேர்த்து 28. நல்லதுங்க. இந்த அபிஜித்தை வந்து ஏன் விட்டுட்டாங்க அப்படின்ட்டு கேள்வி கேட்டா நமக்கு சொல்ல தெரியணும் இல்லையா? ஒரு காலத்துல அபிஜித்தை வச்சிட்டு இருந்தாங்க, அப்புறம் அபிஜித்தை விட்டுட்டாங்க. கணக்கீடுகள், அந்த 360 டிகிரி கணக்கீடுகள் வருவதற்கு முன்பு 28 அப்படின்ட்டு இருந்தது.
அந்த 360 டிகிரியை மூன்றாக பிரித்து 4 ராசியாக வைத்து 4 ராசிக்கு 9 நட்சத்திரங்கள் அப்படின்னு வச்சு அதை எல்லாமே நட்சத்திரத்திற்கு 4 பாதங்கள் அப்படின்னு வச்சு 108 பாதங்கள் டோட்டல் வைக்கும்போது 28 நட்சத்திரம் இருந்துச்சுன்னா அந்த கணக்கு பண்ண முடியாது. அதனால அபிஜித்தை வந்து தூக்கிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா சரியில்லையா? அப்படித்தானே சொல்லுவோம். கரெக்ட். கரெக்ட். அதுல இன்னும் ஒரு உண்மையான விஷயத்தையும் நாம புரிஞ்சுக்கணுங்க. ஒரு உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை நமக்கு இருக்கு. ஆனா இன்னும் ஒரு சில உண்மைகளும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு சில நட்சத்திரங்களிலே மிகப்பெரிய நட்சத்திரங்கள் இருக்கும். எல்லா நட்சத்திரத்தினுடைய அந்த அளவுகளும் கிழக்கு மேற்காக குறிப்பிட்ட டிகிரியில இருந்தாலும் கூட வடக்கு தெற்காக வெவ்வேறு இடங்கள்ல இருக்கும். அந்த நட்சத்திரங்கள் அனைத்தும் ஒரே நேர்கோட்டுல கிழக்குல இருந்து மேற்கு இருக்காது. வடக்கு தெற்காக நகர்ந்து அங்கொன்னு இங்கொன்னுமா தான் இருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கிறதுல சந்திரனுடைய அலைவு அப்படிங்கிறது அபிஜித் வரைக்கும் போகும். சந்திரன் பாத்தீங்கன்னா நீங்க டெய்லி சந்திரன் உதயத்தை பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரே மாசத்துல வடக்கு கோட்ல ஆரம்பிக்கிற சந்திரன் ஒரே மாசத்துல தெற்குக்கு போயிட்டு திரும்பவும் வடக்கே வந்துருவார். சூரியனை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல வடக்குல இருந்து தெற்கு போயிட்டு திரும்ப அங்க வருவார். சந்திரன் மட்டும்தான் வடக்குல இருந்து தெற்கு போயிட்டு திரும்ப வடக்குக்கே வர்றதுக்கு ஒரு மாசம் தான் ஆகும். அதுவும் ஒரு அமாசை இருந்து இன்னொரு அமாசைக்குள்ளார கூட வந்துடும். அதுக்கு முன்னாடியே வந்துருவார். அவ்வளவு ஸ்பீடு. அதனாலதான் வந்து அவரை தெளிவில்லாத கிரகம், அவசர குடுக்கு கிரகம் அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்லி பலன்கள் சொல்றோம். அந்த பலன்கள்லாம் நமக்கு பலிதமாகி கொண்டிருக்கிறது. அந்த சந்திரன் என்ன பண்ணுவாரு, எல்லா கிரகங்களும் அந்த வடக்கிலிருந்து தெற்காக, தெற்கிலிருந்து வடக்காக போறாங்க இல்லையா, அது 24 டிகிரிக்கு மேல போக மாட்டாங்க. உச்சி வான்ல இருந்து வடக்கால 24 டிகிரி, தெற்கால 24 டிகிரிக்கு மேல யாரும் போக மாட்டாங்க. மன்னிக்கணும், உச்சி வான்ல இருந்து வடக்கால 12 டிகிரி, தெற்கால 12 டிகிரி, அந்த ரேஞ்சிலேயே எல்லாம் நின்றுடுவாங்க பெரிய கிரகங்கள்லாம். இவரு சரியா சொல்லணுமா? இருங்க அது வந்து கிராந்தின்னு சொல்லுவோம். அந்த கிராந்தி என்பது வடக்கு 24 டிகிரி தான். கரெக்ட். 12 சொன்னாலே அதை அடிச்சிருங்க. ஏதோ கன்ஃபியூஸ். 24 டிகிரிங்க. சூரியன் முதலிய அனைத்து கிரகங்களும் வடக்கு 24 டிகிரி, தெற்கு 24 டிகிரி வரைக்கும் போவாங்க. சந்திரன் மட்டும் 24 தாண்டி 25, 26 வரைக்கும் கூட அப்பப்ப போயிட்டு வந்துருவாங்க. சந்திரன் மட்டும் அவருடைய வேகம் அப்படி போயிட்டு பிரேக் அடிச்சு நிக்கிறதுக்குள்ளார 1 கிலோமீட்டர் போயிடும். அப்படியே சுத்திட்டு வருது இல்லையா பூமியை, அந்த மாதிரி. அதுல சூரியனுடைய 24 டிகிரிக்கு தாண்டி சந்திரன் போறாரு இல்லையா, அந்த தூரத்துக்குள்ளார அந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கிறது. ஆரம்ப கட்டத்திலே சந்திரனுடைய அலைவு எவ்வளவு தூரம் இருக்குதோ அதையும் சேர்த்து கணக்கீடு பண்ணும்போது அபிஜித் ஒரு நட்சத்திரம் குறுக்கால இருக்கிறத கவனிச்சிருக்காங்க, அதை பண்ணியிருக்காங்க. ஆனால் சூரிய சித்தாந்தம் வந்த பின்னாடி சூரியனுடைய நகர்வு வச்சுட்டு பண்ணும்போதுதான் எல்லா பலன்களும் துல்லியமாக வருகிறது. அப்படிங்கிறது எப்ப பராசரருடைய குருநாதர் வழியில அப்பெல்லாம் 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி முடிவு பண்ணாங்களோ அப்பவே என்னாச்சுங்க, 27 நட்சத்திரம் ஆகிட்டாங்க. அபிஜித் என்பதை மாற்றிவிட்டார்கள். அபிஜித் என்பது 27 நட்சத்திரங்களும் 27 பெண்கள். சந்திரன் தான் மணந்துட்டார் அப்படின்னு சொல்றாங்க. 27 பெண்களுடைய தம்பி அபிஜித். நோட் பண்ணிக்கங்க. அபிஜித் நட்சத்திரம் ஒரு ஆண், 27 நட்சத்திரங்களுடைய தம்பி, செல்லக்குட்டி, கடக்குட்டி, சிங்கம். அதனால அந்த நட்சத்திரங்கள் எல்லாத்துக்கும் அந்த அபிஜித்தை பிடிக்கும். அந்த அபிஜித்து எனக்கும் தான் வேணும் அப்படின்னுட்டு எல்லா நட்சத்திரங்களும் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அபிஜித்துங்கிற ஒரு நபரு இருக்கிற இடம் என்னங்க, உத்திராடம் திருவோணத்துக்கு சென்ட்ரல. உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் சென்ட்ரல அபிஜித்து போய் தம்பி உட்கார்ந்துட்டார், கடக்குட்டி. ஆனா எல்லா நட்சத்திரமும் தனக்கு வேணும்னு சொல்லும் போது எப்படிங்க அபிஜித்தால போக முடியும்? அதற்கு இறைவன் ஒரு அற்புதமான ஒரு வரத்தை அளித்திருக்கிறார். அபிஜித்தினுடைய அந்த காலகட்டம் தினசரியும் மதியம் 12 மணிக்கு அபிஜித்தினுடைய காலகட்டம். அப்ப தினமும் 12 மணிக்கு ஏதாவது ஒரு நட்சத்திரம் அந்த இடத்துல இருக்குமா?
அந்த நட்சத்திரம் அப்பொழுது அந்த அபிஜித் நட்சத்திரத்தை கொஞ்சிக்குது. எப்படிங்க? அபிஜித் நட்சத்திரத்தை அந்த நாளுடைய அந்த நட்சத்திரம் கொஞ்சிக்குது, தம்பி கூட கொஞ்சி குழாவிக்குது. அந்த நட்சத்திரம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதனாலதான் மத்தியானம் 12 மணி அபிஜித் நட்சத்திரத்துடைய தோஷத்துல நட்சத்திர தோஷம் கிடையாது, எந்த தோஷமும் அந்த இடத்துல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அபிஜித் அந்த அபிஜித் டைம்ல எல்லா நல்லது காரியமும் பண்ணலாங்கிறதுக்கு அர்த்தம் தெளிவாக புரிந்ததா நண்பர்களே? இதுக்கு முன்னாடி இந்த அர்த்தம் இதை யாராவது சொல்லியிருக்காங்களான்னு கேட்டேன். இதெல்லாம் நம்ம வேத பாடங்களிலே உள்ள இருக்குங்க. அபிஜித் நட்சத்திரத்தை பத்தி பேசும்போது இந்த வரலாறுகள் எல்லாம் உள்ள இருக்கு. அந்த வரலாற்றை நாம ஒட்டி நாம அந்த கருத்துக்களை எடுத்தோம்னா அந்த அபிஜித் வந்து அந்த 27 நட்சத்திர தேவதைகளுக்கும் எவ்வளவு பிரியமானவராக இருக்கக்கூடும், அவங்கெல்லாம் ரகலை பண்ணி தான் இதை கொண்டாந்துருக்காங்கிறது நாமளே புரிந்து கொள்ளலாம் படிக்கிறதுக்கு முன்னாடியே. ஆனா எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அந்த விஷயத்துக்கு நம்ம போறோமானா போக மாட்டோம். 27 நட்சத்திரத்துடைய பலன்களே இன்னும் சொல்லல, ஆனா சுத்திட்டே இருக்க பாத்தீங்களா? அதான் சரி. இப்ப அந்த நட்சத்திரங்களுடைய அந்த பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு நிறைய இருக்குங்க. நம்ம நட்சத்திர பலன்களை நம்ம பின்னாடி வேற ஒரு வகுப்புல நாம பார்ப்போம், சரிங்களா? அதே மாதிரி 27 நட்சத்திரத்துக்கும் நீங்க அப்படியே போட்டு பலன்கள்ங்கிறது நாங்கள் நட்சத்திர காரகத்துவம் வந்து எந்த ஒரு சின்ன வகுப்பா இருந்தாலும் பெரிய வகுப்பா இருந்தாலும் அதை பத்தி சொல்லுவாங்க. எதை சொல்லுவாங்க? இதை வந்து நம்ம நட்சத்திர பலன்கள்லாம் சொல்லுவாங்க. நாமளும் அதே நட்சத்திரத்துக்கு அதே பலன்களை சொல்லி டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதனால நம்ம என்ன பண்ணலாங்க, பஞ்சாங்கத்துல அடுத்த அங்கமாக இருக்கக்கூடிய யோகங்களுக்கு போயிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நட்சத்திரத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு நாம போகணும், சரிங்களா? நட்சத்திரத்தை வச்சுட்டு நாம நம்மளுடைய ஒட்டுமொத்தமான அந்த புத்தி, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான அந்த பலன்கள் எல்லாமே நம்முடைய ஐடியா எல்லாம் நட்சத்திரம் தான். குறிப்பா சொல்லணும்னா ஒரு ஜாதகருடைய குணாதிசயம், அவருடைய எதிர்கால பலன்கள் இதெல்லாம் நட்சத்திரத்தின் மூலயமாகத்தான் வெளிப்படும். எந்த ஒரு கிரகம் அந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கன்னா அந்த நட்சத்திரத்தினுடைய கிரகம் என்னவோ ஆளுமை என்னவோ அந்த ஆளுமையின் ஊடாகத்தான் அந்த கிரகம் அந்த கிரகத்தினுடைய பலனை தரும். ரொம்ப முக்கியமானது நட்சத்திரம். அதுக்கு ஒரு வரியில பலன் சொல்லிட்டு அப்படியே கடந்து போய்விட முடியாது. அதனால நம்ம நட்சத்திரத்தை பத்தி பெருசா இன்னொரு நாள் பேசிக்கலாம். வகுப்பு பெருசு. அடுத்தது யோகம். யோகம் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா நட்சத்திரங்கள் எப்படி 27 அதே மாதிரி யோகமும் 27 தான். அப்ப என்ன யோகம்னா என்ன அப்படின்னு நாம சொன்னோம்னா ரொம்ப எளிமையானது, ரொம்ப எளிமையானது. யோகம்ங்கிறது என்னன்னா ஒட்டுமொத்தமாக மேசம் 1ஆம் இடத்துல இருந்து அப்படிங்க, மேசம் 1ஆம் இடத்துல இருந்து சூரியனு எவ்வளவு தூரம் போயிருக்கார், சூரியனு எவ்வளவு தூரம் போயிருக்கார், சந்திரன் எவ்வளவு தூரம் போயிருக்கார் அப்படிங்கிறத நாம போட்டுக்கொள்ள வேண்டும். ரொம்ப எளிமையாக போட்டுக்கலாம், சரிங்களா? இப்ப உதாரணம் போட்டு பார்க்கலாங்களா அல்லது சும்மா அப்படியே கடந்து போயிடலாமா? கணக்கோட சரியா வருதான்னு பார்க்கணும்ல. உதாரணம் அப்படின்னு சொல்லும்போது இன்றைய பாகை அப்படிங்கிறத நாங்க பார்த்தோம்னா சூரியன் வந்து நமக்கு 88 பாகை போயிருக்காரு. யாராச்சும் கணக்கு போறதுனா போட்டுக்கலாம். சூரியனு 88 பாகை போயிருக்காரு. சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா 106 பாகைன்னு வச்சுக்கோங்க. 106 பாகை போயிருக்காரு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சூரியன் மற்றும் சந்திரன் 2 ஸ்புடத்தையும் நம்ம
கூட்டிக் கொள்ள வேண்டும். கூட்டிக்கிட்டு அத ஒரு நட்சத்திரத்தினுடைய அந்த அளவு 13.20 பாகை. அதுல நாம வகுத்துட்டோம்னு சொன்னோம்னா நமக்கு வந்துடும். சரிங்களா? ஒண்ணுல ரொம்ப சுலபம்தான். அது நாம இன்னும் கூட நாம சொல்லலாம். நம்ம அந்த கணிதங்கள் தனியாக இந்த கணித வகுப்புகள் அப்படின்னு நமக்கு வரும் இல்லைங்களா? அப்ப நாம என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம், சூரியனுடைய ஸ்புடத்தையும் சந்திரனுடைய ஸ்புடத்தையும் கூட்டிக்கிங்க. அத கூட்டி பார்த்தோம்னா 360க்கு உள்ள வந்துச்சுன்னா அதை அப்படியே வச்சுக்கலாம். 360க்கு மேல போச்சுன்னா 400 450 வந்துருச்சுன்னு ஒரு 600 கூட வரலாம். மீனத்திலே தான் சூரியன் இருக்குது, ஒரு கும்பத்துல சந்திரன் இருக்குன்னு சொன்னோம்னா ரெண்டும் சேர்ந்தா 600 650 பாக வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா 360ஆல கழித்து கொள்ள வேண்டும். அப்ப மிச்சம் இருக்கிறத முதல் பாகத்துல இருந்து 13.20 முதல் யோகம், அடுத்த 13.20 பிரீதி யோகம், அடுத்த 13.20 ஆயுஷ்மான் யோகம் அப்படின்ட்டு நீங்க வந்தீங்கன்னா சரியாக நமது யோகம் என்ன அப்படிங்கிறது நமக்கு அந்த கணிதத்துல வந்துடும். இப்ப அந்த அளவுல இன்னைக்கு வஜ்ரம் நாம யோகம். சரிங்களா? வஜ்ரம் நாம யோகம் அப்படிங்கிறது 15வது யோகமாக வருகிறது. அப்ப இன்னைக்கு நாம வகுப்பு ஆரம்பிச்சிருக்கோம் இல்லைங்களா? வஜ்ரம் நாம யோகம். இது இரும்பு போன்ற ஒரு பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடம்பர வாழ்வு, பெரும் செல்வம் இதெல்லாம் ஏற்படும். இன்னைக்கு இந்த வகுப்புல நம்ம எத்தனை பேர் இருக்காங்க? 30 பேர் இருக்கோம். அவ்வளவுதான். என்னோட சேர்ந்து 30 பேர் இருக்கும். அந்த 30 பேருக்கு என்ன வருங்க? ஒரு மன உறுதி, இரும்பு மாதிரி ஒரு மன உறுதி, எஃகு மாதிரி ஒரு மன உறுதி இருக்கும். நல்ல பொருள் செல்வமும் உண்டாகும். இந்த அஷ்டமங்கல பிரசன்னத்தை நம்ம எதுக்காக படிக்கிறோம்? அதை பிரயோகப்படுத்த வேண்டும், 4 மக்களுக்கு பயன்படுத்த வேண்டும், அதனால் ஒரு ஆதாயம் அடைய வேண்டும். அந்த பிரயோக முறை என்பது நல்ல ஸ்ட்ராங்கா போல்டா இருக்கணும். அதுக்கு இந்த வஜ்ரம் நாம யோகம் உதவும் இல்லைங்களா? அதுக்கு நாளைக்கும் பாருங்க, இதோட ரெக்கார்டு நாளைக்கு கொடுத்துருவோம். அடுத்தது அதான் வரும். எடுத்த காரியங்கள்லாம் வெற்றி அடையக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிற பலன்கள் நாளைக்கு வரும். சரிங்களா? அப்ப இந்த பஞ்சாங்கத்திலே இருக்கக்கூடிய இந்த யோகங்கள் 27 நமக்கு பலன்களை கொடுக்குது. நீங்க யோகம் நாம யோகம் போட்டுங்க. யோகங்கள் அப்படின்னு சொன்னாலும் நாம யோகங்கள் சொன்னாலும் ஒண்ணுதான். ஆனா வெறும் யோகம்னு சொன்னோம்னா அமிர்தாதி யோகங்கள்னு ஒரு சாப்டர் இருக்கு. அமிர்தாதி யோகங்கள் மொத்தம் 4. சரிங்களா? அதுக்குள்ளார இருக்கிறது 4. அதுல என்னன்னா அமிர்த யோகம், சித்த யோகம், மரண யோகம், பிரபலாரிஷ்ட யோகம் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? பிரபலாரிஷ்ட யோகம் இருக்கும். அது வரிசையாக அமிர்த யோகம், அடுத்தது சித்த யோகம், அடுத்தது பிரபலாரிஷ்ட யோகம், அதுக்கு பின்னாடி மரண யோகம் அப்படின்ட்டு வரிசைப்படும். அந்த யோகம் சொன்னோம்னா அதுவும் இதுவும் கன்ஃபியூஸ் ஆயிடுங்கிறதுனால இதை நாம யோகம் அப்படின்னு சொல்லலாம். 27க்கு பலன் எழுதிக்கலாம். 1 விஸ்கம்பம், சத்ருஜயம். அன்னைக்கு கேள்வி கேட்க வரும் பொழுது அவருக்கு எதிர்ப்பான ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னோம்னா அவங்க எல்லாம் நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லணும். இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்லணும்னா டைம் போயிடும். அதனால பலன்கள் எழுதிங்க. பிரீத்தி 2 பிரீத்தி, வசீகரம் 3 ஆயுஷ்மான். ஒரு காலம் எழுத முடியலன்னா குறுக்கிட்டு எழுதலை இன்னும் சொல்லுங்க, தப்பு கிடையாது. எழுதாம விட்டுறாதீங்க. ஆயுஷ்மான். ஆயுஷ்மான் என்னங்க? ஆயுஷ்மான் தான் ஆரோக்கியம். எதுல ஆரோக்கியம்? எந்த கேள்வியோ அந்த கேள்வியில ஆரோக்கியம். வெற்றி பெறுவனா? நல்லா வெற்றி பெறுவேன். எந்த பிரச்சனையும் இல்லை. நோய் இல்லாததுன்னா பிரச்சனை இல்லாதானே சொல்லணும். எல்லாம் அதுக்குள்ள இருக்கு. 4 சௌபாக்கியம், அதிர்ஷ்டம்,
5 அதிகண்டம். அதிகண்டம் சவால். சவால் அதிகண்டம் சவால். சவால்ல கொஞ்சம் சிரமமான சவால்னு வச்சுக்கலாம். அடுத்து சுகர்மம். சுகர்மம். உழைப்பாளி. உழைப்பினால் புகழ். ஐயா சோபன நாமயோகம் சொல்லுங்க. அம்மா சோபன நாமயோகம். சோபனம். ஓ சோபனம் நான் சொல்லவே இல்லையா? சாரி. சோபனம் 5 சோபனங்க. 6 அதிகண்டம். 5 சோபனம். கண்ணாடி பாரு, உன் கண்ணாடி தோக்குது பாரு. பவானிம்மா மியூட் போடுங்கம்மா. நாங்க கிளம்புறோம், நீ போ, நான் விட்டு போறேன். பவானிம்மா போடுமே. சரி வாடா போலாம் வீணா. ஓகே நான் மியூட் பண்ணிட்டேன். பவானிம்மா மன்னிக்கணும், நான் மியூட் பண்ணிட்டேன். சோபனம் நற்காரியங்களில் ஈடுபாடு. 6 அதிகண்டம் சவால்கள். இதெல்லாம் நல்லது இல்லை. சுகர்மம் நல்ல புகழடைதல், நேர்மை அப்படி இருக்கும். நிறைய பலன் இருக்கும். அவருடைய ஒட்டுமொத்தமான கருத்து சாராம்சத்தை நம்ம எடுத்து கொடுக்குறோம். அடுத்து திருதியை அப்படின்னு சொன்னோம்னா திருதி அப்படின்னு சொன்னோம்னா நாமயோகம். முதல்ல நம்ம 2க்கும் அர்த்தம் வேறுபாடு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரே மாதிரி இருக்கான திருதி அப்படின்னோம்னா அது நாமயோகமா திதியான்னு ஒரு சந்தேகம் வருங்க, எனக்கெல்லாம் வரும். அதனால நான் சொல்றேன் அதை குறிப்பா. திருதின்னா நல்ல உறுதி. உறுதி எதுகை மோனையா ஞாபகம் வச்சுக்கலாம். திருதி மன உறுதி. சூலம் கூர்மை, கூர்மையானவர், அறிவு கூர்மை. சூலம் கூர்மையானது, அறிவு கூர்மை. அந்த நபர் நல்ல அறிவு கூர்மையா இருப்பாரு. ஒரு கத்தி வச்சுட்டு போற இடத்துல 3 கூர்மை இருந்துச்சுன்னா அதை வச்சு எப்படி வருது? சூலம்னாலே போராடுறது தானே. அப்ப போராட்டம். பவானிம்மா ஏன் மியூட்டை எடுத்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல. சரி நல்லது. சூலம். பவானிம்மா நீங்க மியூட் போடுங்கம்மா. நானே 2ஆம் முறையும் மியூட் போடுறேன். அதனாலதான் ஐயா என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வீடியோவை ஆன் பண்ணிடுங்கன்னு சொல்லுவார். வீடியோவை ஆன் பண்ணிட்டு இப்படிலாம் இருக்க முடியாதுல்ல. அதான் சரி நல்லது. நான் மட்டும் அப்படி சொல்லாம இருக்கிறதுனால இதெல்லாம் நடக்குது. பரவாயில்லைங்க, பேசிக்கலாம். இப்ப நம்ம என்ன பார்த்தங்க? கொஞ்சம் மறந்துருச்சு. சூலம்னா கூர்மையான அறிவு. போராட்டம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? எந்த போராட்டம்? உடல்னால்னா உடல் போராட்டம், மனசுனால்னா மனசு போராட்டம், வாய்னால்னா வாய் போராட்டம். சரிங்களா? அது மாதிரி இருக்கும். அடுத்து கண்டம் நாமயோகம். கண்டம்னா என்னங்க? தலை. கண்டம்னா தலைங்களா? சரி ஓகே. அப்புறம் வேற ஏதாவது சொல்லமா? நம்மளுக்கு வர்ற கண்டம் ஆபத்து இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இதுல கண்டம்ங்கிறத நம்ம தெளிவா சொல்லுவோம். கண்டம் என்றால் ஒரு துண்டுன்னு அர்த்தம். கண்டமா வெட்டுவேன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த கண்டமா வெட்டுவேன்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. கண்டம் என்றால் துண்டு துண்டான்னு அர்த்தம். 7 கண்டங்கள் சொல்றாங்கல்ல. 7 கண்டங்கள்னா என்னங்க? 7 துண்டுகளாக இருக்கக்கூடிய நிலப்பரப்புன்னு அர்த்தம். அப்ப கண்டம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு இடத்திற்கும் இன்னொரு இடத்திற்கும் செல்வதற்கான ஒரு தடை இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? நாம பாருங்க, ஒரு கரும்பு எடுத்தோம்னா கரும்புல அந்த கணுவா இருக்கும் பாருங்க. அந்த கணுக்கள் அனைத்துமே ஒரு கண்டங்கள் தான். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அங்க ஒரு தடை இருக்கிறது, அதை தாண்டி போகணும் அப்படிங்கிற அர்த்தம். கண்டம்னா தடையை தாண்டுதல். விருத்தின்னா வளர்ச்சி தானே. விருத்தி ஆகுதுன்னா வளர்ச்சி தான். அறிவுல வளர்ச்சி, செல்வத்துல வளர்ச்சி, புகழ்ல வளர்ச்சி. எது? அதுல வளர்ச்சி. நெகட்டிவான கேள்வி கேட்டுட்டு வந்தாரு,
அடுத்தவன் நாசமா போவானா அந்த மாதிரி கேள்வி கேட்கறாருன்னா அதுலயும் வளர்ச்சி தான் வரும். அதனால தனிநபருக்கு பாசிட்டிவான வளர்ச்சின்னு சொல்லலாம். தோழி பிரசன்னத்துல வரும்போது இங்க இருக்கிறத விருத்தினா வளர்ச்சின்னு வச்சுக்கணும். அந்த கேள்வி விருத்தி ஆகும். சரி, துருவம். துருவம் அப்படின்னா என்னங்க? நிலையானதுன்னு அர்த்தம். எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கணிதங்கள்லாம் இருக்கும். அதுல நிலையான எண் அப்படின்ட்டு ஒன்றை போட்டுதான் கணக்கு பண்ணுவாங்க. அது மாறாது. அவருடைய தாய் மாற மாட்டார், தந்தை மாற மாட்டார், உடன்பிறப்புகள் மாறாது. இதெல்லாம் இருக்கு. துருவம் அப்படின்னு சொன்னோம்னா மாறாதுன்னு அர்த்தம். வட துருவம், தென் துருவம் மாறாது. துருவம் மாறாது. புரியுதா? துருவம் நாமயோகம் வந்தாலே அது மாறாதுன்னு சொல்லிடணும், நிலையானதுன்னு சொல்லிடணும், அசைக்க முடியாதுன்னு சொல்லணும், உறுதியானதுன்னு சொல்லணும். என்னென்ன சொல்லணும்? அத்தனையும் சொல்லலாம். வியாகதம். வியாகாதம் நம்ம மன்னிக்கிறோம். வியாகதம் இல்ல, வியாகாதம். வியாகாதம் அப்படிங்கிறது துணிச்சல். வியாகாதம் எல்லா இடத்துலயும் பறந்து விரிந்து இருத்தல். அஞ்ச மாட்டாங்க, எங்கேயும் போவாங்க. வியாகாதம். ஹர்ஷனம். ஹர்ஷனம். ஹர்ஷனம் அதுல நீங்க ஹாஸ்யம் அப்படின்னு போடுங்க. ஹர்ஷனா, ஹாஸ்யா. ஹாஸ்யான்னா சந்தோஷம், காமெடி பீஸ். காமெடி, நகைச்சுவை உணர்வு. காமெடி பீஸ்ன்னு சொன்னதுக்கு மன்னிக்கணும், காமெடி பீஸ் இல்லை. வாழ்க்கையை அப்படியே என்ஜாய்ஃபுல்லா இருக்கக்கூடிய நாள். ஹர்ஷனத்துல வந்தாங்கன்னா மகிழ்ச்சி தான் நடக்கும், சந்தோஷம். எதை பண்ணா சந்தோஷம் வருமோ அது நடக்கும். அடுத்து வஜ்ரம். வஜ்ரம்னா அப்பயே சொன்னாச்சு, இரும்பு மாதிரி ஒரு மனவலிமை. சித்தி. சித்தி இல்லைங்க, சித்தி. சித்தின்னா சின்னம்மா. சித்தி அப்படின்னு சொன்னா பூரணத்துவம். சித்தின்னா பூரணத்துவம். அப்ப அவங்க செய்யற எல்லாத்துலயுமே பூரணத்துவம் அடைவாரா, வெற்றி அடைவாரா? சித்தி. யதீபாதம். யதீபாதம் அத வியாதிபாதம்னு சொல்லலாம். யதீபாதம் இது ஒரு உடல் ஆரோக்கியம் ரீதியா வந்தா மோசமா சொல்லணும். ஆன்மீக ரீதியாக வந்தான்னா இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு இழந்து விட்டு ஆன்மீகத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லணும். ஆனா நல்லது கிடையாது. வரியான். வரியான். வரியான் வாரி வழங்குவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வச்சுக்கலாம். ஒரு ஐடியா தானே. வந்த உடனே இந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டே நம்ம முடிவு பண்ணலாங்க. எதையும் பார்க்காம மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இந்த பலன்கள்லாம் எழுதி வச்சிருக்குமா, அன்னைக்கு நாள் என்ன, காத்தால எந்திரிச்ச உடனே இது எல்லாம் ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துக்கணும். ஓ இன்னைக்கு இத்தனை மணி வரைக்கும் வந்தா இந்த திதி இருக்கு, இந்த யோகம் இருக்கு, இந்த நாமகரணம் இருக்குன்ட்டு. அப்படி வரியான் பிறருக்கு வாரி வழங்குவான். பரிகம். பரிகம் சொந்தமான உழைப்பு. சொந்தமான உழைப்பு வெற்றி. அது சிவன் நாமயம். சிவன் நாமயம். ஒழுக்கம். சிவன் தான் ஒழுக்கம். அமைதியும் சிவன் தான். அமைதி கெட்டுச்சுன்னா மோசமும் சிவன் தான். ஒழுக்கம் ஆனா ஒழுக்கம் தான். ஒழுக்கம் மீறினா சிவன் பொங்கிடுவார். சித்தம். யோகத்துல சித்த யோகம் அமிர்த யோகம் வரும் நாம் பார்த்தோம். நாம யோகத்திலையும் சித்தம் இருக்குது. இந்த இடத்துலதான் இன்று முழுதும் இத்தனை நேரம் வரைக்கும் சித்தம் சித்த யோகம் அப்படின்னு போட்டு சித்தம் நாம யோகம் இத்தனை நாளைக்கு அப்படின்லாம் நீங்க போடும்போது ஒரே குழப்பமாயிடும். அதனால இந்த இடத்துல சித்தம் அப்படின்ட்டு இந்த இடத்துல போடுவாங்க, அந்த இடத்துல சித்த யோகம் அப்படின்னு போடுவாங்க. சித்தம் அப்படின்னா மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம், நினைப்புன்னு அர்த்தம். அப்ப சித்தி ஆயிடுச்சுன்னா நினைச்சதை சாதிச்சுட்டாரு தானே அர்த்தம். அப்ப நினைத்ததை சாதிப்பது. சாத்தியம். சாத்தியம்னா எப்படிங்க? சாத்தியம் இல்லாததை சாத்தியப்படுத்துவதற்கு நாம் என்ன பண்ணோம்? திட்டமிட்டு உழைக்க வேண்டும். திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி சாத்தியப்படும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் திட்டமிட்ட இலக்கு. சுபம். சுபம் அழகான தோற்றம்,
சுபம். சுப பலன்கள் சுபம். ஒரு கல்யாணம் காட்சி சுபம், குழந்தை பிறப்பு சுபம், எல்லாம் சுபம் தான். சுப்பிரம், சுப்பிரமணி. சுப்பிரமணி அப்படிங்கிறது என்னங்க? சுப்பிரமணி அப்படிங்கும் பொழுது ஒரு நேர்மையான, சமுதாயத்துல பெரிய கௌரவம் அந்தஸ்தெல்லாம் பெறக்கூடிய ஒரு நபர் சுப்பிரம். அடுத்தது பிராமியம், கிராமியம். பிராமியம் அப்படின்னு சொன்னாலே நீங்க பிரம்மிங்கிற ஒரு மூலிகையை நான் எடுத்துக்குவேன். பிரம்மிங்கிற மூலிகை கல்வி சரஸ்வதி மூலிகைன்னு சொல்லுவாங்க. அப்ப பிராமியம் என்றால் பிரம்மி மூலிகை, சரஸ்வதி மூலிகை. அப்ப சரஸ்வதினா அறிவாற்றல், கல்வியில் மேன்மை, சாந்தம், அப்படியே லிங்க் பண்ணிக்கலாம், ஈஸி தான். அடுத்து ஐந்திரம். ஐந்திரம் அப்படிங்கறத ஐந்திரத்தை ஐந்திரம்னு சொல்லலாம், இந்திரம்னு சொல்லலாம். பூவை பூன்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம். அப்படி ஐந்திரத்தை இந்திரம்னு சொல்லலாம். இந்திரன் அப்படின்னாலே தலைவர் தானே, அரசாங்கம் தானே, அதிகாரம் தானே, வெற்றி தானே, பிரயோகம் தானே, அதெல்லாம் ஐந்திரத்துல. அடுத்து 27 வைதிருதி. வைதிருதி இது வந்து பாத்தீங்கன்னா சாதுரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. வைதிருதினா சாதுரியம், தந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சாதுரியமான சூழ்நிலை இருக்காரு, சவாலான சூழ்நிலை சாதுரியமா கையாண்டு ஜெயிச்சிருவாரு, ஜெயிக்கிறதுக்கான ஒரு நாள் இது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? இந்த யோகங்கள் பகுதியெல்லாம் எழுதியாச்சா? விடுபடல எதுவுமே? சரி, நல்லது, நன்றி நன்றி. அப்ப நம்ம அடுத்தது ஐயா சாத்தியம் சொல்லுவீங்க. அம்மா சொல்லுங்க. சாத்தியம் சொன்னீங்களா ஐயா? சாத்தியம் சாத்தியம் சொன்னமே. சித்தம் சாத்தியம் சொல்லலையா? அது என்ன? சொல்லியாச்சு. சாத்தியம் தானே. சாத்தியம்னா எப்படி, என்ன சாத்தியம்? ஒரு இலக்கை அடைய வேண்டும்னா நம்ம திட்டமிட்டு செயல்பட்டால் சாத்தியம், வெற்றி சாத்தியம். அப்ப திட்டமிடல் சொன்ன. சரிங்க, நன்றிங்க. நல்லது. ஐயா இந்த ஐந்திரம் இருக்கு இல்லைங்களா ஐயா, அது மகேந்திரம் சொல்றாங்க இல்லைங்கய்யா, அப்படி சொல்லலாம் இல்லைங்க? இந்திரன்னா மகேந்திரன் தானே. ஐந்திரம் அதான் சொன்னேன் இல்லைங்களா? பூவை மகேந்திரன் ஒரு சில இதுல போட்டிருக்கு. மகேந்திரன் சொன்னாலும் ஐந்திரம் தான், இந்திரம் சொன்னாலும் ஐந்திரம் தான், நீங்க எப்படி சொன்னாலும் ஐந்திரம் தான். அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சிறப்பு விகுதி, எல்லாம் உண்மைதாங்க. அடுத்தது கரணம் தப்புனா மரணம், கரணம் தப்பினால் மரணம். அந்த கரணம் என்பது எல்லா இடத்துலயும் புகுந்து வேலை பார்க்கிற ஒரு நபர் புகழடைய வேண்டும், ஒரு நபரை உலகம் அறிந்து நடந்து கொள்ள வேண்டும், ஒரு நபர் அவர் நினைத்தது எல்லாம், அவர் என்ன நினைக்கிறாரோ அதை பிறரும் நினைத்து ஒரு ஒன்றுபட்ட ஒரு வாழ்க்கையெல்லாம் அவருக்கு அமையணும் அப்படின்னு சொன்னோம்னா காரணம் தான் முக்கியம். அவங்க நினைச்சதெல்லாம் அவங்களுக்கு வந்து சேர்ந்துருமா, அதுக்கு ஒத்த அதிர்வலை இருக்கா, அவங்க நினைச்சதை வெளியே சொல்லிட்டாங்களா சொல்லலையா, இதெல்லாம் காரணத்தை வச்சுதான் ஐடியா பண்ணும். காரணத்திற்கு அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா ஐயா ஜவஹர் ஏதோ சொன்னீங்க, ஜவஹர் ஏதாவது சொன்னீங்களா? இல்ல, ஒண்ணு சொல்ல. நன்றி. இதுல கரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமாக கரணங்கள் எத்தனைங்க? 11 தானே? சரியா சொல்றேன்னா ஞாபகம் மாட்டேங்குது. 7 4 11 கரெக்ட், 11 தான், கரெக்டா தான் வச்சிருக்கேன். 11 கரணங்களோட இந்த பத்திரையினுடைய ஒரு துணை கரணம் விஷ்டியும் சேர்ந்து 12 மாதிரி வரும் இல்லைங்க. அதான் அதை நான் சொல்லிடுறேன். இந்த அந்த கரணங்கள் 7ல பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த கரணங்களை மட்டும் நாம கால்குலேஷன் பண்றது ரொம்ப கஷ்டம்.
நம்ம ஒன்னொன்னா எழுதிதான் பண்ணோம். அதை ஞாபகம் வச்சுக்கிற நபர்களா இருக்காங்க. நமக்கு ஏன் வம்பு அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாங்கத்தை பார்த்துக்கிறது. சரிங்களா? இருந்தாலும் கூட அதோடைய கால்குலேஷன் மெத்தட் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதை பத்தி பேசலாங்களா? பலன்களுக்கு மட்டும் போயிடலாங்களா? கடைசி படம் கரணத்துடைய கணக்கீடுகள் பத்தி கொஞ்சம் பேசலாம் இல்லையா? ஏன்னா நமக்கு புரியணும். நல்லது, கால்குலேஷன் பேசலாம் சார். நல்லதுங்கம்மா. இதுல தர கரணங்கள் 7, ஸ்திரக்கரணங்கள் 4. தரம் ஸ்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? உபயம் அப்படின்னு 3 ராசி இருக்கும் பாருங்க. அது மாதிரி இங்க சரம் மற்றும் ஸ்திரம் ஆகிய 2 விதமான கரணங்கள் இருக்கிறது. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக அந்த ஸ்திர கரணங்கள் என்பது கொஞ்சம் கெட்ட பலன்களை கொடுக்கும். கெட்ட பலன்கள் கொடுக்கும். அந்த சர கரணங்கள் எல்லாமே ஏறக்குறைய நல்ல பலன்களை கொடுக்கும். ஏறக்குறைய எல்லாமே நல்ல பலன்கள் தான். இதுல அந்த நல்ல கரணங்கள் இருக்கு இல்லைங்களா? சரம், அதை மட்டும் எழுதிங்க. ஃபர்ஸ்ட் 1 பவம். பவம்னா சிங்கம். பவம்னா சிங்கம், ஒண்ணு வேற ஒண்ணும் இல்ல. பவம் அப்படின்னா சிங்கம். சிங்கம் அப்படின்னாலே நாம ஒரு நல்ல அந்தஸ்து, அரசாங்க வழியில் நற்பெயர், புகழ், இதெல்லாம் நம்ம சொல்லலாம் இல்லையா? அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அந்த நபர் வந்து சிங்கத்தை போன்ற குணமுடையவர். புலி பசிச்சாலும் புள்ள திங்காதுன்ட்டு புலி சொல்லுவாங்க. அது புலி இருக்கு. சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணுக்கான ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அவங்க வந்து நல்ல மேனேஜ்மெண்ட்ல இருப்பாங்க. பெண்ணா இருந்தாங்கன்னா ஒரு மேனேஜர் கீழே கட்டுப்பட்டு இருப்பாங்க, ஒற்றுமை உணர்வோடு இருப்பாங்க. அது மாதிரிலாம் நம்ம பலன்கள் சொல்லலாம். சிங்கத்துடைய குடும்பத்தை வச்சு சொல்லணும். 1 பவம். 2 பாலவம் அப்படின்னு சொல்றாங்க. பாலவம். பாலவம்னா புலி. பாலவம்னா புலி. இது தைரியம், சுறுசுறுப்பு, விளையாட்டு, பாதுகாப்பு அப்படிலாம் சொல்லணும். அந்த தைரியம், சுறுசுறுப்பு எல்லாம் பவத்துக்கு வரும், பாலவத்துக்கு வரும். இந்த விளையாட்டு அப்படின்னு இருக்கிற விஷயம் பவத்துக்கு கொஞ்சம் வேற மாதிரி வரும். பாலவத்துக்கு சாதாரணமா எல்லா விளையாட்டும் வரும். 3வது கரணம் கௌளவம். கௌளவம் பாத்தீங்கன்னா பன்றி. கௌளவம்னா பன்றி தான். பன்றி வந்து பாத்தீங்கன்னா அன்பாக பழகக்கூடிய குணம். இவர் நல்ல ஒரு நட்பு. இப்படிதான் ரஜினிகாந்த் கூட சொல்லுவாங்க இல்லையா? என்ன சொல்லுவாரு? பன்னிங்க தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்கிளா தான் வரும்னு சொல்லுவாங்க. அது பன்னிங்க கூட்டமா வரும் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அதை ஏன் நெகட்டிவ் எடுக்கிறீங்க? கௌளவம் என்ப அந்த பன்றியானது எப்பொழுதுமே கூட்டமாகத்தான் வரும். கருப்பு வேதங்களிலே அந்த பன்றியை பற்றி, வராக அவதாரத்தை பற்றிய அந்த குறிப்புகள் நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய அந்த அவதார மகிமை, இந்த வராக அவதாரம், மச்சாவதாரம், இதெல்லாம் நம்ம கொடுத்தோம் பாருங்க. மச்சாவதாரம், அடுத்தது என்ன அவதாரங்க? கூர்மாவதாரம், அடுத்தது கௌளவம், பன்றி அவதாரம், வராக அவதாரம். அதெல்லாம் வேதங்கள்ல ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா கருமேகங்கள் போன்ற அந்த அந்த நெகட்டிவ் சக்தி, கருமேகங்கள் போல அந்த நெகட்டிவ் சக்தியில இந்த உலகம் போய் மாட்டிக்கிச்சு. பால்வெளியில இந்த உலகம் தட்டுத்தடுமாறி வேறு இடத்திற்கு சென்று விட்டது. பார்க்கடல்ல பூமி முழுங்கிருச்சின்னு நாம சொல்லுவோம். பார்க்கடல் என்பது பூமியில இருக்கக்கூடிய ஒரு கடல் அல்ல, பால்வெளி மண்டலம். இப்ப நம்ம மில்கி வேண்டு இங்கிலீஷ்ல வச்சிருக்கானே, எப்படி வச்சா மில்கி வேன்ட்டு? மில்கி வேங்கிறதாங்க பார்க்கடல். நீங்க எதையோ ஆராய்ச்சி பண்ணி எப்படி வச்சாலும் வேதத்தை மீறி அந்த பேரை கூட வைக்க முடியல விஞ்ஞானிகளால. அவங்க மில்கி வேன் தான் வச்சிருக்காங்க. அந்த மில்கி வே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பார்க்கடல்ல இந்த பூமி தொலைந்து விட பார்த்தது. அப்படி தொலைந்து விட பார்க்கும் பொழுது கரு மேகங்கள் மாதிரி புழுதியோடு ஒரு சக்தி வந்து அந்த பூமியை நிலைநிறுத்தி இந்த சுற்றுப்பாதையிலே சேர்த்தது. அப்படிங்கிறது தான் வராக அவதாரத்தினுடைய கதை.
அதுக்கு நாம கொம்புல வச்சிட்டு இருப்போம், மேல தூக்கிட்டு இருப்போம். அவருடைய இன்னொரு சக்தி வந்து பாத்தீங்கன்னா யார் அது, இன்னொரு சக்தி நம்முடைய வாராகி அப்படின்லாம் நாம 1000 விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட, வாராகி அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன விஷயம் சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரியுடைய முதல் நாள். அதனால வாராகியை அனைவரும் வணங்கி வாராகி அம்மனுடைய அருளாசியை பெறுவதற்கு வணக்கம் தெரிவிப்போமாக. அடியேன் மக்கள் அனைவரின் சார்பாக வணங்கி வாராகியினுடைய அருளாசியினால் 16 செல்வங்களும் நிறைந்து அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் அப்படின்னு வேண்டி ஆசீர்வதிக்கிறேன். அப்ப அந்த கௌளவம் அப்படிங்கிற அந்த பன்றி அவதாரம் எடுத்த வராக மூர்த்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை காப்பாத்தினார் அப்படிங்கிறத வேதங்கள் சொல்லியிருக்கிறது. அதுல இருந்து கொஞ்சமும் மாறாம பூமி உருவாகும் பொழுது இந்த பால்வெளி இணைப்புல இருக்கிறனா சிக்கல் உடனடியாக இணைகிறேன். அம்மா நான் இணைப்புக்கு வந்துட்டுனா கேக்குதா? அம்மா நான் இணைப்புக்கு வந்துட்டுனா கேக்குதா? நெட் வந்து முடிஞ்சிருச்சுங்க, நான் கவனிக்காம விட்டேன். ஒரே நிமிஷம். ஓகே, இப்ப கேட்கும்னு நினைக்கிறேன். நான் எது வரைக்கும் கேட்டுச்சிங்க? நான் பேசிட்டு போயிட்டே இருந்தேன். வாராக மூர்த்தி பத்தி பேசிட்டு இருந்தேன் இல்லையா? அப்ப அந்த கருமேகங்கள் ஐயா, அந்த கருமேகங்கள் மாதிரி வந்து ஒரு மேகத்திரள் பிரபஞ்ச வெளியில இருந்து வந்து இந்த பூமியை கொண்டு வந்து இந்த சுற்றுப்பாதையில் செலுத்தியது அப்படிங்கிறத இந்த விஞ்ஞானிகளும் ஒத்துக்கொள்கிறார்கள். சரிங்களா? அது பன்றி கூட்டமா வந்துச்சுன்னா எப்படி இருக்குங்க? ஒரு கருமேகம் மாதிரிதான் தூசி கிளப்பிட்டு ஓடியாரும். அதை தான் வந்து நம்ம முனிவர்கள் அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம விஞ்ஞானிகள் இவங்க என்னத்தையோ ஆராய்ச்சி பண்றேன்னு பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுட்டு இவங்க இப்ப இருந்து என்னத்தையோ பண்ணி சொல்லுவாங்களா? அதை நான் நம்பணுமா? ஆனா நம்ம முனிவர்கள் வந்து சொன்னாங்கன்னா அதை நம்ப மாட்டாங்களாம். மூட நம்பிக்கையா? அது ஒரு முட்டாள்தனமான கருத்தாக இருக்கும். அதனால நம்ம முனிவர்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. நம்ம முனிவர்கள் சொன்னதை இவங்களால நிரூபித்து காட்ட முடியவில்லைங்கிறதா உண்மையை ஒழிய முனிவர்கள் மீது எந்த தப்பு இல்லை. சரிங்களா? சரி, இருக்கட்டும். அடுத்தது இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நட்பாக இருப்பார்கள்ங்கிற ஒரு வரி தான் இவ்வளவு பெருசா போயிடுச்சு, மன்னிக்கணும். இருந்தாலும் ஒரு புதிய விஷயத்த சொல்லணும் இல்லையா? அதுக்காக. அடுத்தது தைதுளம், தைதிலை அப்படின்னு சொல்லுவாங்க, தைதுலா, தைதுளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கழுதை. கழுதைனாலே கடினமான உழைப்பு. அது ஒரு காரியத்தை செஞ்சிருச்சுன்னா குதிரை கூட ஓஞ்சிரும். கழுதை அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படி சரிங்களா? கழுதை மாதிரி உழைக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. உழைப்பு என்றால் கழுதை தான், தைதுலா. அடுத்து கரசை. கரசைன்னா யானை. யானைன்னா அறிவு, யானைன்னா ஞாபக சக்தி, யானைன்னா கம்பீரம், யானைன்னா பெருசு. பலன்கள் அப்படிதான். அடுத்தது வனிசை. நான் பேசுறது கிளியரா கேக்குதா? நல்லது. வனிசை இது வந்து நமக்கு காளை மாடு, பசு கிடையாது, காளை. காளை அப்படின்னாலே நமக்கு பொதுவாக காளை மாடு, பசு மாடு இது எல்லாமே செல்வ செழிப்பு தான். நம்முடைய இந்து மதத்திலே இதெல்லாம் செல்வ செழிப்பு தான். அதனாலதான் ரிஷபராசிங்கிற 2வது இடம் காளையை வச்சாங்க. அதற்கு செல்வ செழிப்பு அப்படிங்கிற இடத்த வச்சாங்க, சுக்கரனை வச்சாங்க. அப்ப பொருளாதாரம், செழிப்பு, வியாபாரம் இதெல்லாம் காளை தான்.
நம்மளுடைய இதனுடைய சிம்பிள் என்னன்னு தெரியுமா? பிஎஸ்சிஏ, அதாவது பிஎஸ்சின்னு சொல்லுவாங்களா, ட்ரேடிங் மார்க்கெட் இருக்கு இல்லையா, இந்தியா ட்ரேடிங், அவருடைய சிம்பிள், ஒட்டுமொத்த உலக சிம்பிள் என்னங்க? காளை மாடு தானே. புல்லுதாங்க சார். அவங்க புல்லுன்னு சொல்றாங்க, புஷ்ன்னு சொல்லுவாங்க, எதையாச்சும் சொல்லுவாங்க, ஆனா அது காளை தான். உலகளாவிய விஷயம். ஏன் வேற ஏதாச்சும் வச்சுக்க வேண்டியதானே? கோழியை வைங்க, வேற ஏதாச்சும் வைங்க. அவர் யானை தான் பெருசு, யானையை வைங்க, எடுத்து மிதிச்சுட்டு போயிடுவேன்ட்டு. ஆனா விக்கல. பொருளாதாரம் வியாபாரம்னா காளை தான், அதனாலதான் வச்சாங்க. அவங்களா என்ன தியாச்சி பண்ணாலும் அது இங்கதான் வந்து விட்டோம், காந்தம் மாதிரி. அடுத்தது பத்திரை கரணம். இந்த பத்திரை கரணத்திற்கு சிறப்பு பெயர் விஷ்டின்னு ஒரு பெயர் இருக்கு. விஷ்டி, சஷ்டியில் பிறந்தோன், சஷ்டியின் நாயகன், அவருக்கு இந்த விஷ்டி அடிமை. விஷ்டின்னா கோழி, பத்திரைனா கோழி. கோழினாலே ஒரு சேவல் கோழி இன்னொரு சேவல் கோழி பார்த்தா காரணமே இல்லாம சட்டை போட்டுக்கும். அப்ப முன்கோபம், பிடிவாத குணம், ஆனா புத்திசாலி அப்படின்னு சொல்லும். சரிங்களா? இதெல்லாம் அவங்களோட விஷயம். அடுத்தது பார்த்தோம்னா ஸ்திர கரணங்கள் 4. ஸ்திர கரணங்கள். ஸ்திர கரணங்களை பொறுத்தமட்டில் நாம சொல்ல வேண்டிய இந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஒரே நிமிஷம், திரும்ப நெட்வொர்க் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குது, அப்படி இல்லையா? சரி, ஓகே, இருக்கட்டும். திறக்கரணங்கள்ல அந்த திதி இருக்கு இல்லைங்களா, அந்த திதியில நாம அந்த கால்குலேஷனையும் நம்ம இப்ப பாத்திரலாம். கால்குலேஷன்ல அந்த திதி பாத்திரலாம். இந்த திறக்கரணங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது அமாவாசை திதியை மையமாக வைத்து இருக்கும். அமாவாசை திதிக்கு தான் இந்த ஸ்திர கரணங்கள் ஜாயிண்ட்டுங்க. நல்லா ஞாபகம், அமாவாசை திதி தான் ஜாயிண்ட். அமாவாசை ஆரம்பிக்கும் பொழுது, அமாவாசை திதி ஆரம்பிக்கும் போது சதுஸ்பாதம் இருக்கும். 9வது திதி, 8வது திதி கிடையாது. 8வது திதி சகுனி. சரிங்களா? 8வது திதி சகுனி. அது காக்கை, பருந்து, பறவை அப்படின்ட்டு என்னத்தை மட்டும் சொல்லலாம். ஆனா காக்கை தான் நம்ம சொல்றோம், சகுனி. சகுனி கரணம் எங்கே இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சதுர்தசி திதி இருக்கு இல்லைங்களா, சதுர்தசி ஒரு திதியில் பாதி கரணம். நல்லா பாருங்க, திதியில ஒரு திதியில 2 கரணம் இருக்கும். அப்ப சதுர்தசி திதியினுடைய 2வது பகுதி, கடைசி பகுதி இருக்கு இல்லைங்களா, 2ஆம் பகுதி, அது சகுனி. அது சகுனி. அது காகம், பருந்து, பறவைகள், இதெல்லாம் கூர்மையான பார்வை இருக்கும், தொலைநோக்கு பார்வை இருக்கும். சட்டம், ஜோதிடம், இது மாதிரியான விஷயங்களா வருவாங்க. ஆனா பொதுவாக அது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். அடுத்து அமாவாசை திதி பிறக்கும் அந்த நொடியில் சதுஸ்பாதம் திதி ஆரம்பிக்கும். சதுஸ்பாதம்னா 4 கால் விலங்கு. அதை நாம மாடுன்னு சொல்ல முடியாது. சதுஸ்பாதங்கிறத ஒரு நாயின்னு சொல்றாங்க. எண்ணத்தை மட்டும் சொல்லலாம். ஆனா என்னை பொறுத்த மட்டும் அது 4 கால் விலங்குன்னு எடுத்துக்கலாம். சதுஸ்பாதத்துக்கு யாராவது நாயின்ட்டு வச்சுட்டு இருக்கீங்களா? ஆசிரியர்கள் அப்படிதான் சொல்றாங்க, புத்தகங்கள்லயும் அப்படிதான் சொல்லியிருக்கு. சதுஸ்பாதத்துக்கு வேற ஏதாவது விலங்குகள் நம்ம மாணவர்களுக்கு தெரியுமா? யாருக்கும் சொல்லல. வாய்ஸ் கேக்குதான் வேற எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. நாய் தான் சொல்றாங்க. ஆனா அது 4 கால் விலங்குகள் எல்லாமே சதுஸ்பாதம் சொல்றாங்க. அப்ப கால்நடை இது மாதிரியான விஷயங்கள்லாம் அதை எடுத்துக்கலாம். அமாவாசையுடைய முற்பகுதியில வரும். அடுத்தது அமாவாசை, பாதி அமாவாசை முடிஞ்ச பின்னாடி நாகவம். நாகவம் அப்படின்னா ரகசியங்கள். நாகப்பாம்பு எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியாது இல்லையா? நாகவம்னா பாம்பு தான். அந்த ஆன்மீக ஆற்றல்கள், அதிர்வலைகள், இதுக்கெல்லாம் தியானம் அதெல்லாம் பண்றது எல்லாமே நாகவத்துல தான் பண்ணும். அது அமாவாசையுடைய பிற்பகுதி. அடுத்தது பாத்தீங்கன்னா அமாவாசை முடிஞ்சு போச்சுங்க. அமாவாசை முடிஞ்சு போச்சு. அடுத்தது பிரதமைங்கிற பாட்டமை. இப்ப பிரதமை தான் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்.
அப்படிதானே? பிரதமை தான் ஓடிட்டு இருக்கும். பிரதமையுடைய முதல் பகுதி புழு. புழு புழு அப்படின்னு சொன்னா அட்டைப்பூச்சி. பின்ஸ்துக்கணம்னா புழு, அட்டைப்பூச்சி, முக்கியமா அட்டைப்புழு. இது பிறருக்கு உதவும் குணம், போராட்டங்களை சந்திச்சாலும் இறுதியில வெற்றி அப்படிங்கிற பலனை கொடுக்கும். வளர்பிறை பிரதமையில முதல் பாதையில வரும். அப்ப அந்த பிரதமையினுடைய வளர்பிறை பிரதமனுடைய 2ஆம் பாதி என்னன்னா பவம் வந்துடும். வளர்பிறை பிரதமத்து அதான் கணிதம் இங்கதான் ஆரம்பிக்குது. வளர்பிறை பிரதமையினுடைய 2வது பகுதி பவம். அடுத்தது துதியையில பாலவம் கௌளவம் முடிஞ்சிடும். துதியையில திருதியில தைதலை கரசை முடிஞ்சிடும். சதுர்த்தியில பனிசை பத்திரை முடிஞ்சிடும். அடுத்து பஞ்சமியில மீண்டும் பவம் பாலவம் வரும். புரியுதுங்களா? மீண்டும் பஞ்சமியில பவம் பாலவம் வரும். அடுத்தது சஷ்டியில கௌளவம் தைதிலை அப்படின்ட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். அது பௌர்ணமிக்கும் அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அடுத்த தேய்பிறை சதுர்தசி 2வது பகுதி வரைக்கும் இது சரம் மாறிக்கொண்டே இருப்பது, மாத்தி மாத்தி வந்துட்டே இருப்பது அப்படின்ட்டு வரும். சிரம் வந்து நமக்கு அடுத்த அமாசைக்கு தானே வரும் அப்படிங்கிற அளவு போயிடும். சரிங்களா? இந்த அளவுல நாம அற்புதமான இந்த விஷயங்கள் எல்லாம், அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணுங்க, கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விஷயத்தையெல்லாம் நாம கற்றுக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நாம வந்து அதை புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னோம்னா 100% உறுதியாக பெரிய பலன்களை சொல்லும் பொழுது, எப்படிங்க பெரிய பலன்களை சொல்லும் பொழுது நாம சிறப்பான ஒரு மனிதராக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? சரி, இப்ப நம்ம இதுல நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் விட்டுட்டோம். வேற ஏதாச்சும் விட்டுருக்கோமா? வேற எதையும் விடல. நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தான் விட்டுருக்கோம். அப்படிங்கிறதுலாம் நட்சத்திர பாடங்கள் நம்ம தனியா எடுக்கலாம். இப்ப அம்மா அவர்கள் கோச்சாரத்தை பற்றிய விஷயங்கள் இதெல்லாம் எடுத்தாங்க. அதுல ஏதாவது நமக்கு சந்தேகம் இருந்துச்சா? அதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சா? கோச்சாரம், அந்த கிரகங்கள்லாம் எப்படி, தினசரி இயங்கக்கூடிய கிரகங்கள் எது, எப்படி இருக்குது, எல்லாம் நமக்கு வரிசையாக அம்மா அவர்கள் சொன்னாங்களா? இதுல இது பிரசன்ன வகுப்புங்க. என்னங்க பிரசன்னத்தை பத்தி ஒண்ணுமே சொல்லாம என்னத்தையோ சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு யாருக்காச்சும் தோணுதா? அப்படி தோணுது அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் சிரமம் தாங்க, தோணக்கூடாது. ஏன்னா இப்ப நாம படித்து கொண்டு இருப்பதே பிரசன்னம் தான். இப்ப நம்ம படிச்சதுல பூச நட்சத்திரத்தை நம்ம சொல்ல விட்டுருங்க. துதியை திதியில இருக்கும், படிச்சு பாருங்க. வஜ்ரம் யோகத்துல இருக்கும், படிச்சு பாருங்க. பாலவம் கரணத்துல இருக்கும், படிச்சு பாருங்க. கிழமை புதன்கிழமை இருக்கும், படிச்சு பாருங்க. புதன்கிழமையில சுக்கர ஓரையில ஆரம்பிச்சிருக்கோம், படிச்சு பாருங்க. சுக்கரனுக்கான பலனை படிச்சு பாருங்க. இன்னும் ஓரைக்கு சொல்லல, அது தனி பாடம். ஓரையை வச்சுட்டு பிரசன்னம் பார்க்கறது தனி பாடம் வரும். சரி, இந்த அளவுல நாம இன்னைக்கு ஆரம்பித்த அந்த லக்னமானது மகர லக்னம். காலபுருஷனுக்கு 10ஆம் இடம், தொழில் ஸ்தானத்திற்கு பலமானது. தொழில் ஸ்தானத்துக்கு பலம், அது உள்ளுணர்வை வைத்து தொழில் பண்ண வேணுங்கிறதுனால அந்த லக்னத்திற்கு லக்னாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிற மாதிரி. குரு சந்திரன் 7ஆம் இடத்துல, கேந்திரத்துல குரு சந்திரன் இணைந்திருந்தால் என்ன யோகங்க? பொதுவா கஜகேசரி யோகம்னு சொல்லுவோம்ல. கேந்திரத்துல குரு சந்திரன் இணைந்திருந்தால் கஜகேசரி யோகம்னு சொல்லுவோம். அந்த கஜகேசரி யோகம் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த நாள் தான் இந்த நாளை பயன்படுத்தி இந்த வகுப்பை வந்து இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். நியூமராலஜிக்கலா இது ஒரு நல்ல நாள். 15ஆம் தேதி ஒரு நல்ல நாள். பிறப்பியன் விதியன் இதெல்லாம் பலமா இருக்கக்கூடிய நாள். இன்னைக்கு இந்த வகுப்புல மாணவர்களாக சேர்ந்த அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த குருவருளும் திருவருளும் ஞானத்தை தரக்கூடிய அந்த அறிவை கொடுக்கக்கூடிய புதன் பகவானுடைய அருளும், செல்வச்செழிப்பு எல்லாம் நமக்கு தரக்கூடிய சுக்கரனுடைய அருளாசியும், இதெல்லாம் தொழிலா பண்ணி ஜெயிக்கக்கூடிய அளவிலே சனி பகவானுடைய அருளும் கொண்டு எல்லாமே பூச நட்சத்திரத்துல வந்துட்டாரு. அப்ப எல்லா அருளாசியும் சேர்ந்து ஒரு நாள் அப்படிங்கிறத ஐயா தேர்ந்தெடுத்து தான் 15ஆம் தேதி சொல்லிட்டார். இந்த நாள் ஒரு அற்புதமான நாளுங்க. இந்த நாள்ல நாம இந்த யோகங்கள், அந்த 5 அங்கங்கள்ல 4 அங்கங்களை
இன்னைக்கு தொட்டாச்சு. 5வது அங்கமான அந்த நட்சத்திர விஷயத்தோடு அடுத்தடுத்த பாடங்கள்ல நாம தொடர்ந்து பயணிப்போம். இன்னைக்கு போன அறிமுக வகுப்புல வராத நபர்களுக்காக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு டச்சு கொடுத்துட்டு தான் போகணுங்கிறதுக்காக. சூரியனை வச்சு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வர்றாரு, ஐயா இது நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு சொல்றாரு. ஐயா கொடுத்த பாடம் தான் அன்னைக்கு வராதவர்களுக்கு உதவும், அல்லது அன்னைக்கு புரியாதவங்களுக்கு புரியும். ஒருத்தர் வர்றாங்க, அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு கேட்கறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நாம எப்படி சோழி பிரசன்னம் பார்த்து பலன் சொல்லுவது அப்படின்ட்டு நாம ஒரு கேள்வி எடுத்தோம்னா, முதல் பால பாடங்க. இதெல்லாம் பால பாடம்னா எல்கேஜி அப்படின்னு அர்த்தம். அது கூட வேண்டாம், ப்ரீ கேஜின்னு வச்சுக்கலாம். பால்வாடி பாடம் ப்ரீ கேஜி. சூரியன் எங்கு அமர்ந்திருக்கிறாரோ, எப்ப நாம பிரசன்னம் பார்த்தாலும் கூட சூரியன் எங்கு அமர்ந்திருக்கிறாரோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? சூரியன் எங்கு அமர்ந்திருக்கிறாரோ அதற்கு 12ஆம் இடத்தில் இருந்து, அதுக்கு 12ஆம் இடத்தை 1ன்னு போட்டுக்கணும். எப்படிங்க? அதுக்கு 12ஆம் இடத்தை 1ன்னு போட்டுக்கணும். ஒரு ராசி கட்டை வரைஞ்சிக்கலாம். இன்னைக்கு ராசி கட்டத்தை வரைஞ்சிக்கலாமா? ராசி கட்டத்தை வரைஞ்சிக்கலாமா? வரைஞ்சிக்காமையே பாடத்தை கொண்டு போலாமா? ராசிக்கட்டை வரையாதவங்க இருந்தா யாராவது சொல்லுங்களேன். அம்மா போச்சார சொன்னாங்க இல்லையா, அப்பவே ராசி வரைஞ்சி வச்சிருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்ப அது எஸ்ஆர் நோ ஏதாவது சொல்லணும். தூங்கிட்டமா? ஏன் ராசி கட்டை வரைஞ்சாச்சா? சரி, ஏன்னா இது முதல் நாள் பாடங்க. ஒரு சின்ன ஆரோட லக்னம் குறிப்பு கொடுத்தாதானே நல்லா இருக்கும் மனசுக்கு, அதுக்காக தான். சரி, ராசி கட்டத்தை வரைஞ்சிக்கிங்க. அதுல ஒண்ணுமே போட வேண்டாம். எதுங்க? ஒண்ணுமே போட வேண்டாம். சூரியன் எங்க இருக்குன்னு மட்டும் போடுங்க. இன்னைக்கு சூரியன் எங்க இருக்கு? மிதுனத்துல இருக்கு. மிதுனத்துல சூரியன் மட்டும் போட்டுங்க. மிதுனத்துல சூரியன் அப்படின்னு போட்டுங்க. அடுத்தது அந்த மிதுனத்தினுடைய 12ஆம் வீடு என்னது? மிதுனத்துடைய 12ஆம் வீடு தான் இங்க மெயின் மேட்ரு. மிதுனத்துடைய 12ஆம் வீடு ரிஷபம். ரிஷபம் 1ன்னு போட்டுக்கணும். ரிஷபம் 1. அதனுடைய கேந்திர ஸ்தானங்களை 2, 3, 4ன்னு போட்டுக்கணும். ரிஷபத்தினுடைய கேந்திர ஸ்தானங்கள் என்ன? கேந்திரம்னா என்னங்க? 4, 7, 10. ரிஷபம் 1. ரிஷபத்துல இருந்து 4ஆம் இடம் சிம்ம வீடு. சிம்ம வீட்டுல இருந்து 4ஆம் இடம் விருச்சிக வீடு 7. அடுத்து 10ஆம் இடம்ங்கிறது அந்த 7ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடம் 10, அது கும்பம். கும்பத்துல இருந்து 4வது இடம் அந்த 1ன்னு சொல்லக்கூடிய அந்த இடம் திரும்ப வந்தாச்சா? இதெல்லாம் சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இதுல என்ன இருக்க போகுது அப்படின்னு சொன்னாலும் புதிய மாணவர்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். அதனால நான் கேட்டுக்கிட்டேன். சரி, ரொம்ப போர் பண்றணும் ஐயா சொல்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக தான் போற மாதிரி இருக்கு வகுப்பு. ஒன்றும் ஒரு சாப்டர் முடிச்ச உடனே சிவமணியா நன்றி. ஒரு சாப்டர் முடிச்ச உடனே அப்படியே ஒரு 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 நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கணும்ல. அதுக்கு தானே கம்பெனிக்காரங்க அந்த ஸ்மைலி சிம்பிள்லாம் கொடுத்துருக்கான், சென்ட் ரியாக்ஷன் அப்படின்ட்டு. நானே பாருங்க, எனக்காக நானே சென்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய உணர்வு இப்படிதான் இருக்கிறது. இவ்வளவு நல்ல பாடத்தை கொடுத்துட்டு இருக்கிறோமே, யாராச்சும் ரசிக்கிறார்களா, ரசிக்கவில்லையா அப்படின்ட்டு உடனே நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் அப்படின்னு நான் இருக்கேன். சரிங்களா? இப்ப எனக்கு நானே பண்ணிட்டா நல்லா இருக்குமா? ஆசிரியருக்கு மாணவர்கள் தான் சிறப்பாக ஊக்குவிக்க வேண்டும். நன்றி நன்றி. சிறப்பு. எத்தனை முறை கேட்டு வாங்கணுமா இருக்குங்க ஒரு பாராட்ட. அப்ப அந்த ரிஷபம் இருக்கு இல்லைங்களா, ரிஷபம் 1ன்னு போட்டாச்சு. இது காலபுருஷத்திற்கு என்ன வீடுகளாக வருகிறது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். காலபுருஷத்திற்கு என்ன வீடுகளாக வருகிறது? ரிஷபம் 2, சிம்மம் 5, விருச்சிகம் 8, கும்பம் 11. சரிங்களா? இந்த அளவுல இதை நாம எடுத்துட்டு முதல்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா சோழி பிரசன்னத்துல 12, 12 மற்றும் 9 இதை நம்ம மெயினா பார்ப்போம். அப்ப 12 சோழிகளை எடுத்து அப்படின்னு நாங்க போட்டோம் அப்படின்னு வைங்களே, அதுல மலர்ந்து இருக்கக்கூடிய சோழிகள் அப்படின்னு சொல்றது பல்லவரை எல்லாருக்கும் தெரியும். அந்த பல்லவரையில கவுந்து இருக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, அதுல நடுவுல ஒரு கோடு மாதிரி இருந்து விரிசல் மாதிரி இருக்கும் இல்லையா, அது பல்லு மாதிரி தெரியும் பாருங்க, அதுதான் மேல் பகுதி.
அது மேல இருந்துச்சுன்னா மலர்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். அது கீழே இருந்து அப்படியே ஒரு யூ ஷேப்ல அப்படியே நைஸா மேல இருக்கும் பாருங்க, அது மாதிரி இருக்கிறது மேல இருந்துச்சுன்னா அது கவுந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப மலர்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எத்தனைன்னு பார்க்கணும். ஒரு முறை நீங்க ஆறுடம் போடணும். இறைவனை வணங்கி கொண்டு அந்த பல்லவரையா அப்படியே ஒரு பலகை சரியா ரெடி பண்ணிக்கலாம். அதெல்லாம் அளவு ஐயா சொல்லுவார். அதில் அப்படியே நீங்க போட்டீங்கன்னா அதுல வந்து எத்தனை வருதுன்னு பார்க்கணும். சரிங்களா? உதாரணமாக ஒரு 5 வந்துருச்சுன்னு வைங்க. 5 பல்லவரை மலர்ந்திருக்கிறது. 5 மலர்ந்திருந்தா எத்தனைங்க கவுந்திருக்கும்? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம், யார் ஃபர்ஸ்ட் முடிவு பண்றீங்கன்ட்டு. 5 பல்லவரைகள் சோழிகள் மலர்ந்திருக்கிறது. எத்தனை சோழிகள் கவிழ்ந்திருக்கும்? 1 1 1 2 2 7. நன்றி ஐயா, நன்றி. நன்றி நன்றி நன்றி. யாரெல்லாம் மியூட் ஆன் பண்ணீங்களோ அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். 7 கரெக்டா? நீங்க 10ன்னு சொன்னாலும் நன்றின்னு தான் சொல்லுவேன். 7 என்பது கரெக்டா? அது எல்கேஜி படம் தானே, ஒன்றும் பிரச்சனை விடுங்க. இப்ப 7 என்பது கரெக்ட். அது நம்ம கவிழ்ந்து இருக்கக்கூடியதை பத்தி கணக்கு இருக்குல்ல, மலர்ந்து இருக்கக்கூடியதுதான். அப்ப நம்ம காலபுருஷனுடைய 1ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடம் நாம் ஏற்கனவே குறித்து வைத்த இடமான்னு பார்க்கணும். இப்ப நம்ம சிம்ம வீட்டை குறிச்சு வச்சிருக்கிறோமா? ஆமா, குறிச்சு வச்சிருக்கோம். சூரியனுக்கு 12ஆம் இடத்துல இருந்து கேந்திரத்துல சிம்மம் வருது. அப்ப ஆமாங்க பழிக்கும்னு சொல்லிடணும். ஆமாங்க பழிக்கும்னு சொல்லிடணும். அந்த மாதிரி வரலன்னு சொன்னா நடக்காதுங்கன்னு சொல்லிடணும். சரிங்களா? நடக்காதுங்கன்னு சொல்லிடணும். இதுல நடக்கும் நடக்காது இதை மட்டும் சொல்றதுக்கு இதை நீங்க எடுத்துக்கலாம். இதுல நடக்கும் என்பது 3ல் 1 பங்கு தான் சாத்தியம், 3ல் 2 பங்கு நடக்காது அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்குங்கிறதுனால இதுல வந்துடும். ஆமா அப்படின்னு வந்துருச்சுனாலே முடிஞ்சிச்சு, நிச்சயமா அது கிடைச்சிரும். அப்ப அது எப்ப கிடைக்கும்? வரல அப்படின்னு சொன்னா எப்பவுமே வராதா? எப்பயாசி வருமா? இந்த கேள்வியில இருக்கு இல்லையா? அந்த கேள்விக்கெல்லாம் இதே மாதிரி பல்வேறு நுணுக்கங்கள் இருக்கிறது. அந்த நுணுக்கங்கள் எல்லாம் ஐயா வரிசையா நமக்கு சொல்லுவாரு. அந்த நுணுக்கங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது சிறப்பாக இருக்கும். சரிங்களா? இப்ப இவ்வளவு பெரிய வகுப்பு போயிட்டு இருக்கு. இன்னொரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் போகலாம். சரிங்களா? இந்த வகுப்பை பற்றிய ஒரு சில அந்த கருத்துக்களை இந்த பிரசன்ன வகுப்பினுடைய அந்த நோக்கம், அதனுடைய கருத்துக்களை மக்கள் அனைவருமே புரிந்து கொண்ட நீங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்க பதிவு பண்ணலாம். இந்த பதிவை நம்முடைய அப்பர் சுவாமிகள் ஐயா அவர்கள் கேட்பாரு. இப்ப அவர் இணைப்புல இல்லை. அந்த கதைகளை நம்ம ஒரு விமர்சனத்துக்கு பின்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு என்ன நடந்துச்சு, இந்த வகுப்பு இப்ப நான் கூட முகம் காட்டாம பாக்குறேன், அதுக்கு என்ன காரணம், இதெல்லாம் நான் சொல்றேன். சரிங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிவமணி ஐயா அவர்கள் உள்ள வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிவமணி ஐயா அவர்கள் கோயம்புத்தூர். இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய நீண்ட நாள் நம்முடைய மாணவராகவே இருந்திருக்காரு. அப்புறம் அவரை பத்தி விசாரிக்கும் போதுதான் தெரியுது அவர் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, எல்லாத்தையும் மறைத்து வைத்துக் கொண்டு ஒளித்து வைத்துக் கொண்டு நம்மை பின்தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகானுபாவம் தெரிஞ்சது. ஐயா அவர்கள் இந்த வகுப்புகள் இதை பற்றிய அந்த விமர்சனங்கள் நீக்கி செஷன் எப்படி இருந்துச்சுங்கிறதோடு இல்லாம ஒட்டுமொத்தமாக நமது பயணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நீங்க பேசணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஐயா அவர்கள் தொடரலாம். ஐயா வணக்கம் ஐயா. நம்ம ஜோதிடாசன் ஐயாவை வணங்கி தென்கைலாய பரம்பரை வழிவந்த ஸ்ரீ அப்பர் சுவாமி ஐயாக்களை வணங்கி அஷ்டமங்கல பிரசனம் அனைவரோட வாழ்க்கையிலும் கட்டாயமான ஒன்றாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது முதல் பாயிண்ட்டுங்க ஐயா. மிகவும் சுலபமான பிரசன்னம் இருக்கிற முறையிலேயே ரொம்ப ஒரு அற்புதமான பிரசன்ன முறை. ஏன் இந்த மாதிரி இந்த அற்புதமான பிரசன்னம் அப்படிங்கிறோம்னா நம்மளுடைய குலம் கோத்திரம் வம்சம் தொடர்பான பலன்களையும் தலைமுறையாக வரும் தோஷங்களையும் ஏவல் பில்லி சூன்யம் போன்ற செய்வினை கோளாறுகள் தொடர்பான பிரச்சனைகளையும் பராசுர ஜோதிட முறையை காட்டும் இந்த பிரசன்ன முறையில தெளிவாக நாம் அறிஞ்சு அதுக்கு நாம பரிகாரம் செஞ்சு வாழ்வில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது இது ஒரு சாத்தியமான ஒண்ணுங்க ஐயா. இந்த அஷ்டமங்கல பிரசன்னமானது கேரளாவில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பிரசன்னம். இந்த பிரசன்னத்தை கேரளா முறையில கத்துக்கிட்டு வந்தவர் தான் நம்ம அப்பர் சுவாமி ஐயா அவர்கள். அவருடைய வழியில நாம தொடர்ந்து சென்றோம் என்றால் நாம் இந்த பிரசன்னத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர்களாக வர முடியும். இந்த பிரசன்னம் வாழ்வில மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிரசன்னம். ஏன்னா எங்களோட வாழ்க்கையில நாங்கள் நிறைய குருமார்களோடு இருந்திருக்கிறேன்,
பிரசன்னத்தை பார்த்துருக்கிற ரொம்ப வியப்படைஞ்ச சூழ்நிலைகள்லாம் இருக்குது. ஒரு கோயில் கட்டாம நின்ற காலத்துல எங்க குருநாதர் வந்து கோயிலை பத்தி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த சொல்லையில வந்து இந்த பிரசனத்துல இவ்வளவு பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் இந்த அஷ்டமங்கல பிரசனத்துல தான் நாம கத்துக்க முடியும். இந்த பிரசனத்தை நாம் அனைவரும் மிகச் சிறப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. என்னுடைய குருநாதராகிய அப்பர் சுவாமி ஐயாவளை வணங்கி, ஜோதிடாசானை வணங்கி, பேச கொடுத்த ஜோதிடாசானை வணங்கி நன்றி கூறி இடைவெறியானுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. பேருரையாக தர வேண்டியதை சிற்றுரையாக முடிச்சிருக்கீங்க. ஆனா பெரிய விஷயங்களை கரெக்டா சொன்னீங்க. நண்பர்கள் யாராவது தங்களுடைய கருத்துக்கள் வகுப்பு இப்படி இருந்தால் நன்றாக இருக்குங்கிற மாதிரியான அந்த விஷயங்கள் இதை பத்தி எதனாச்சும் சொல்லும்போது சிறப்பாக இருக்கும். ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி டெய்லி ஒரு வகுப்பு ஸ்லைடில் வரும். இன்னைக்கு ஸ்லைடு போடல, என்ன காரணங்கிறத நான் சொல்றேன். ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம். அந்த கருத்துக்களுக்கு பின்பு எனது இறுதி உரை. அனைவருமே இங்க வகுப்புல இணைந்தவர்கள் தான் இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. இல்லாதவர்கள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இணையலாம். இந்த வகுப்பு ரொம்ப பெருசு, எதிர்பார்த்ததை விட பெருசா இருக்கும். எதிர்பார்த்ததை விட நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இந்த வகுப்பில் சேர்ந்த அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சபூத சக்சஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடிய அந்த எந்திரம் ஆர்டர் கொடுத்துருக்கோம். இன்னும் 3 நபர்கள் மட்டும்தான் அதற்கான அவைலபிலிட்டி. அதே மாதிரி மாந்தி தோஷம் நீக்கக்கூடிய அந்த ரத்தினக்கள் 2000 ரூபாய் மதிப்புடைய அந்த ரத்தினக்கள், அதாவது 2000 எனக்கே 2000 ரூபாய், என்கிட்ட நீங்கள் விலைக்கு வாங்கினா 3000 ரூபாய்க்கு தான் கொடுப்பேன். சரிங்களா? அந்த 3000 ரூபாய் மதிப்புடைய அந்த ரத்தினக்கள், அந்த ரக்ஷை ஒரு 1500 ரூபாய்னா ஒரு 4500 ரூபாய் வந்துடுதுங்க. அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபரில் பிரம்மசூத்திரம் மாஸ்டர் நியூமராலஜி வகுப்புக்காகவும் அஷ்டலட்சுமி எந்திர பூஜை அந்த வகுப்புக்காகவும் 500 ரூபாய் உங்க பேர்ல வர வைக்கப்படும். அந்த வகுப்புல கலக்கும் போது அதுல உங்களுக்கு அந்த நீங்க கட்டக்கூடிய பணம் பிளஸ் ஆகும். அப்போ இதனுடைய மதிப்பு உங்களுக்கு 0 தான். இந்த வகுப்பு முழுக்க உங்களுக்கு வேறு பலன்கள்ல நீங்க வந்துடும். இப்போ இந்த வகுப்புக்கு நம்ம எவ்வளவு பணம் செலவு பண்றோம்னா ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஐயா ஏற்கனவே சொன்னார், அஷ்டமங்கல பிரசன்னத்தை இலவசமா எடுக்க மாட்டேன், ஆனா அஷ்டமங்கல பிரசன்னத்துக்கு பணமும் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அதை ஐடியா பண்ணி தான் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் வகுப்புன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த அளவிற்கு மக்களுக்கு அந்த செல்வ செழிப்பை வழங்கக்கூடிய அளவிற்கு ஒரு சில விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கார். இந்த அளவில் இன்னைக்கு இந்த வகுப்பு இருக்கு இல்லைங்களா, அதுக்காக அவரு அடியனுக்கு ஒரு சில விஷயங்கள் பொருட்கள் ஆன்மீக பொருட்களை கொடுப்பதற்காக ஐயா அவர்கள் நேற்றே வருவதாக சொல்லியிருந்தார். ஆனால் முடியல. இன்னைக்கு காலையில ஆத்தூர் திருவண்ணாமலைக்கு போற தடத்துல ஆத்தூர் அந்த ஏரியால இருந்துட்டு நம்ம வீட்டுக்கு வர்றதா இருந்தது, அலுவலகத்துக்கு வரதா இருந்தது. வர்ற தடயத்துல ஒரு சில சிக்கல்கள், அந்த சிக்கல்களை ரெடி பண்ணிட்டு வரும்போது திரும்பவும் கார்ல ஒரு சில சிக்கல்கள், அந்த காரையும் சரி பண்ணிட்டு இங்க வரும் பொழுதே ஒரு 4:30 மணி 5 மணி. அப்புறம் இங்க வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய அந்த ஒர்க்கெல்லாம் நிறைய அவர் கொடுத்துருக்காரு. அது எல்லாம் நாம அந்த எண்ணெய் காய்ச்சுதல் இதெல்லாம் நேரடியாகவே வந்து பயிற்சி கொடுக்குறேன்னு சொன்னாரு. அதனுடைய ஆன்மீக குறிப்புகள் எப்படி தயாரிக்க வேண்டும், எல்லாரும் எண்ணெயை தயாரிப்பாங்க, நாம வாழ்க்கையை தயாரிக்கிறோம் அப்படிங்கிற அளவுல பல்வேறு சூட்சுமங்கள் எல்லாம் சொல்லி இந்த மெத்தட்ல இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்து அதெல்லாம் பண்றதுக்குள்ளாரியே நமக்கு நேரம் ஆயிடுச்சுங்க. அதனால வகுப்பையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஐயா அவர்கள் இங்கிருந்து திரும்பவும் அரூர் ஊத்தங்கரை அந்த ஏரியா வரைக்கும் போறாரு. போயிட்டு அங்க ஒரு வேலையை இரவு எவ்வளவு நேரமானாலும் முடிச்சுட்டு அங்கிருந்து உளுந்தூர்பேட்டை போறாரு. நாளைக்கு காலையில 8 மணிக்கு உளுந்தூர்பேட்டையில ஒரு விழா. அந்த விழாவில் அவருடைய மடத்துல ஒரு விழா. அந்த விழாவுக்கு தலைமை தாங்கி ஒரு போயே தீரணும். ஆனால் கடுமையான நெருக்கடியில ஐயா அவர்கள் அவருடைய சிஷியர்களோடு சேர்ந்து வந்து அவங்களுக்கும் பாவம் உட்கார இடம் இல்லை, அங்க இங்க நிக்கிறது அப்படின்ட்டே பார்த்து ரொம்ப இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் தாங்க. ஆனா எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, ஐயா அவர்கள் அடியனுடைய அலுவலகத்தில் இருந்து இந்த வகுப்பை ஆரம்பித்து தந்து விட்டு அவர் அப்படியே கிளம்பியிருக்கார் அப்படிங்கிறது ஒரு நல்ல அற்புதமான விஷயமாக இருந்தது. அடாது சிக்கல்கள் வந்தாலும் விடாது பணி செய்வதுதான் எனது கொள்கை அப்படிங்கிற அந்த கொள்கை அப்பர் சுவாமிகள் ஐயாவோடு இணைந்து அடியேனுக்கும் இருப்பதால இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் இந்த மாதிரி தடைகளை எல்லாம் ஒரு பொருட்டாக நினைப்பதில்லை. இறைவனுடைய அருளாசியினால் அனைத்தையும் வென்று சாதனை படைப்போமாக. நண்பர்களே, அடுத்த வகுப்பு நாளை அப்படின்ட்டு ஐயா சொல்லியிருக்கார். நாளை சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் மத்தியானம் ஒரு 12 மணிக்குள்ளார அன்னைக்கு வகுப்பு இருக்காம பண்ணி சொல்லிடுறோம். தயவு செய்து அந்த நேரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க எல்லாருமே வந்துடணும். அற்புதமான பாடத்தை நீங்க பார்க்கணும், கேட்கணும். அடுத்து இருக்கக்கூடிய சந்தேகங்களை குழுவுல போடுங்க. குழுவுல மற்ற மாணவர்கள் அனைவருமே ஆசிரியர் ஆவதற்கான தகுதி படைத்தவர்கள் தான்.
அந்த தகுதி படைத்த மாணவர்கள் எல்லாருமே குழுவில் என்ன பண்ணாங்க, அவர்களுக்கான பதில்களை சொல்லலாம். நல்லது நண்பர்களே, இனி இரவு வணக்கம். ஒரு 6 நிமிஷம் தாமதமாயிடுச்சு. நாளையிலேருந்து இதையும் கரெக்டாக கொண்டு வர முடியுமான்னு பார்க்கலாம். நன்றி.